நாங்கள் கடந்த வகுப்புல வந்து நாங்கள் பார்த்த விடயம் வந்து இந்த நாணய கொள்கையில வந்து நாங்கள் பார்த்தது வந்து அது சொல்லப்பட்டது இந்த கடனாக்கம் என்று பார்த்த நாங்கள் கடனாக்கம் அல்லது பணவாக்கம், அது காசொதுக்கி வீதம், வட்டி வீதங்கள் போன்றவற்றை நாங்கள் கடந்த வகுப்புல பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு இந்த நாணய கொள்கை மத்திய வங்கியும் தொடர்பாக உங்களோட பரீட்சையில வந்து எதிர்பார்க்கிற விடயங்களாக மத்திய வங்கியினுடைய தொழிற்பாடுகள், குறிக்கோள்கள், நோக்கங்கள், கடமைகள், மத்திய வங்கியினுடைய பொருளாதார முக்கியத்துவம், நாட்டிற்கு வந்து மத்திய வங்கியினுடைய முக்கியத்துவம். ஆகவே எங்களுடைய இலங்கை மத்திய வங்கியோடு சேர்ந்ததாக ஏனைய நாட்டு மத்திய வங்கிகளுடைய நடைமுறைகளை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அது வந்து பரீட்சை நோக்கத்துக்காக அவற்றை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இன்றைக்கு வந்து நாணய கொள்கை உங்களுக்கு தெரியும், அது இந்த ஒரு சுருக்கமான விளக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாணய கொள்கை என்று சொன்னால் என்னென்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் அதனுடைய சிறிய ஒரு மீட்டர் நாங்கள் பார்த்து போகலாம். இப்போ நாணய கொள்கை என்பது வந்து பொதுவாக வந்து விலை மட்டத்தோடையும் மற்றது நாணய நிரம்பல், பண நிரம்பல் மற்றும் மத்திய வங்கியுடன் தொடர்புடைய இந்த நாணய கொள்கை காணப்படுகிறது. அதாவது நாணய கொள்கை என்பது விலை உறுதிப்பாட்டை அடையும் நோக்கத்தோட மத்திய வங்கி வந்து இந்த வட்டி விதங்களை மாற்றி அமைத்து நாணயத்தினுடைய நிரம்பலை வந்து கட்டுப்படுத்துதல் முகாமிச நடவடிக்கை தான் நாங்கள் நாணய கொள்கை என்று சொல்லி பொதுவாக அறிந்து கொள்ளலாம். அடுத்தது நாணய கொள்கையும் மத்திய வங்கியும் என்று சொல்லி, அதாவது உங்களை கேள்வி கேட்கலாம், நாணய கொள்கை என்று சொன்னால் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஆகவே அப்படி சொன்னால் அதனுடைய வரைவிலக்கணத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். தொடர்ந்து அதோட இன்னொரு கேள்வி உங்களோட வந்து கேட்கப்படலாம், நாணய கொள்கை முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி கேட்கப்படலாம். அதாவது நாணய கொள்கையினுடைய முக்கியத்துவம் என்ன, அல்லது பொருளாதாரத்துல வந்து நாணய கொள்கையினுடைய வகைபாகங்கள் யாவை என்று சொல்லி உங்களுக்கு கேட்கப்படலாம். அவ்வாறு கேட்கப்பட்டால் நீங்கள் எழுத வேண்டும் நாணய கொள்கையினுடைய முக்கியத்துவம் என்னென்று சொல்லி எழுத வேண்டும். உங்களுக்கு தெரியும் நாணய கொள்கை என்று சொன்னால் என்னென்று தெரியும் அப்படின்னு வர விளக்கணும். அதோட முக்கியத்துவம் என்னென்று சொன்னால், நாட்டில் வந்து நாணய கொள்கை ஏன் முக்கியம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியணும், நாட்டில் வந்து பொருளாதார உறுதிப்பாடு முக்கியம். இந்த பொருளாதார உறுதிப்பாடு அல்லது பொருளாதார விலை உறுதிப்பாடு என்பது நாட்டில் உள்நாட்டு விலை மட்டத்தை வந்து உறுதியாக வைத்திருத்தல், அது உள்நாட்டு விலை உறுதிப்பாடு என்று சொல்ல அழைக்கப்படும். அதே போல வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு என்று நாணய மாற்று வீதம். இவற்றை எல்லாத்தையும் வந்து உறுதியாக வைத்திருப்பதற்கு வந்து இந்த நாணய கொள்கை தான் முக்கியத்துவமாக காணப்படுது. அதாவது நாட்டினுடைய பண நிரம்பல் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக காணப்படுது. ஆகவே இந்த பண நிரம்பலை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு வைத்திருப்பதன் ஊடாக வந்து நாட்டினுடைய உள்நாட்டு விலை மட்டங்கள், மற்றது நாணய மாற்று வீதம், மற்றும் வேலை வாய்ப்பு, முதலீடு, அந்நிய செலாவணி முகாமைத்துவம், மற்றது உள்நாட்டில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி முதலீட்டாளர்களை முதலீட்டாளர்கள் ஊக்குவிக்கவும், மற்றது பொருளாதாரம் தொடர்பாக வந்து ஏனைய முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்துவதற்கு நாணய கொள்கை முக்கியமாக காணப்படுகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கு நாணய கொள்கை முக்கியமாக, பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு போன்றவற்றை மற்றது உள்கட்ட வசதிகளை வந்து அதிகரிப்பதற்கும் இந்த நாணய கொள்கை வந்து முக்கியமாக காணப்படுகிறது. அப்போ நாணய கொள்கை வந்து சிறப்பாக செயற்படாவிட்டால் உள்நாட்டில் பணவீக்கங்கள் அதிகரித்து, வேலையின்மை அதிகரித்து, வரம்பு அதிகரித்து, நாட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி வந்து பாதிப்படைய செய்யும். ஆகவே நாணய கொள்கையினுடைய முக்கியத்துவம் என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம்.
பொருளாதாரத்தில் வந்து நாணய கொள்கையினுடைய வகைப்பாகங்கள் யாவை என்று சொல்லி உங்களிடமிருந்து வினாக்கள் எதிர்பார்க்கலாம். ஆகவே மாணவர்களே, நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக வந்து பூர்ணமான விளக்கத்தை நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது நாணய கொள்கை மத்திய வங்கின்னு சொல்லி கேட்கலாம் அவங்கள்ட்ட. இப்ப நாணய கொள்கைகளும் இந்த நாணய கொள்கை மத்திய வங்கின்னு சொல்லி பார்க்க உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பொருளாதாரத்தில் 2 கொள்கைகள் காணப்படுகின்றது. ஒன்று அழைக்கப்படுவது வந்து இறை கொள்கை என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். இறை கொள்கை அதை நாங்கள் ஆங்கிலத்தில் அழைப்பது வந்து பிஸ்கால் பாலிசி என்று சொல்லி அழைக்கின்றோம். பிஸ்கால் பாலிசி அல்லது இறை கொள்கை என்று சொல்லி அழைப்போம். இந்த இறை கொள்கை வந்து பொதுவாக வந்து அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்துடன் தொடர்புடையதாக காணப்படுகின்றது. அதாவது அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் என்றால் அறிந்திருப்பீர்கள் கட்டாயம். அதாவது அரசாங்கம் எதிர்காலத்துல அரசாங்கத்துக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்ற வருமானங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் அதே வேளையில் அரசாங்கம் தான் மேற்கொள்ள இருக்கின்ற செலவினங்களை அதாவது எதிர்காலத்தில் அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கின்ற செலவினங்களையும் அதற்கான வழிமுறைகள் எவ்வாறு அரசாங்கம் செலவுகளை மேற்கொள்ள போகின்றது என்ற விடயங்களை உள்ளடக்கி அந்த நாட்டினுடைய நிதியமைச்சரால தயாரிக்கப்பட்டு அந்த நாட்டு பாராளுமன்றத்தால வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் நடைமுறைக்கு வருவதற்கு நாங்கள் வந்து அரசாங்க வரவு செலவு திட்டம். இந்த வரவு செலவு திட்டம் என்பது பட்ஜெட் சொல்லி அழைப்போம் நாங்கள். இந்த பட்ஜெட் வந்து அரசாங்கமும் தயாரிக்கின்றது. அதாவது எதிர்வரும் ஆண்டுக்கு தான் மேற்கொள்ள இருக்கின்ற வருமானம், தான் மேற்கொள்ள இருக்கின்ற செலவினங்கள், அந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய எதிர்பார்க்கின்ற வருமானங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக தயாரிக்கப்படுறது அரசாங்க வரவு செலவு திட்டம். இது வந்து கவர்மெண்ட் பட்ஜெட்னு சொல்லி அழைப்போம். அதே போல இந்த அரசாங்கம் தயாரிக்கிற மாதிரி நிறுவனங்களும் தயாரிக்கும். ஒவ்வொரு நிறுவனங்களும் இந்த அடுத்த ஆண்டுக்கு எவ்வளவு தாங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கிறது, விளம்பரங்களுக்கு, கூலியாக, சம்பளங்களாக, இதர செலவுகளுக்குன்னு சொல்லி ஏற்கனவே திட்டமிடுவார்கள். இவ்வளவு செலவு நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம், இவ்வளவு செலவு நாங்கள் விளம்பரத்துக்கு பயன்படுத்த போகின்றோம். இப்படியெல்லாம் இந்த எதிர்வரும் ஆண்டுக்கு நிகழ்காலத்துல செலவுகள் எல்லாம் தயாரிக்கப்படும். அதே போல வருமானங்கள் எவ்வளவு வருமானம் நாங்கள் ஈட்டிக் கொள்ள வேண்டும், வருமானம் எந்தெந்த வழிகளில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நிறுவனங்கள் இவ்வாறான வருமானங்கள் செலவினங்களை வந்து திட்டமிட்டு தயாரித்து அதன் அடிப்படையில தொடர்ச்சியை மேற்கொள்கிற பொழுது நமது எதிர்பார்ப்பு இலக்கை வந்து அடையக்கூடியதாக இருக்கிறது. அது போலதான் சாதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பட்ஜெட்னு சொல்லி அழைக்கலாம். ஃபேமிலி பட்ஜெட். அதே போல ஒரு குடும்பத்தார் தங்களுக்கு கிடைக்கிற வருமானம் கிடைக்க இருக்குது. முதலில் ஒரு அரசாங்க வருமானம் பெறுபவர்னு சொன்னா அவருக்கு வந்து குறிப்பிட்ட வருமானம் தொடர்ச்சியா கிடைக்கும். இந்த வருமானத்தை தாண்டி நிர்வாக வருமானம் அரசாங்கம் உடனடியாக அதிகரிக்கும். வருமானத்துல வந்து எந்த அதிகரிப்பினை அரசாங்கம் மேற்கொள்ளாது. இது வந்து நீண்ட காலத்துக்கு நிலையானதாக காணப்படும். ஆக இவ்வளவுதான் எங்களுக்கு வருமானம். இந்த வருமானத்தை வைத்து நாங்கள் இவ்வளவு செலவழிக்க வேண்டும். உணவுக்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டியிருக்கிறது, அவற்றுக்கு உடைக்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டியிருக்கிறது, மின்சாரங்கள், தொலைபேசி கட்டணங்கள் மற்றும் செலவுன்னு சொல்லி நாங்கள் தயாரிக்கலாம். அடுத்த மாதத்துக்குரிய செலவினத்தை நாங்கள் தயாரிக்கலாம். இது ஃபேமிலி பட்ஜெட். அப்ப இது என்னுடைய விரிவாக்கம் தான் இந்த நாட்டுக்கு தயாரிக்கிற வரவு திட்டத்தை கொண்டிருக்கு. ஆகவே இந்த நாட்டுக்கு தயாரிக்கிற வரவு திட்டமானது இந்த கவர்மெண்ட் பட்ஜெட்டா இருக்கும். இந்த பட்ஜெட் வந்து கவர்மெண்ட் ரெவென்யூ மற்றும் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு. இலங்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில government expenditure is greater than the government income. So it's called budget deficit. எப்படின்னு சொன்னா government expenditure is greater than the government revenue. அப்படின்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் வருமானத்தை விட உயர்வாக காணப்படுகின்றது. எப்படின்னு சொன்னா அரசாங்க செலவினம் அதிகம். அரசாங்கத்தின் செலவினம் சும்மா சொல்லுவாங்க 4,500 பில்லியன் என்று சொல்லுவாங்க. 4,500 பில்லியன் என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம் அரசாங்கத்தின் செலவு. அதே போல எங்களுக்கு கிடைக்கிற வருமானம் வந்து 3,500 பில்லியன் கிடைக்குது வருமானம்.
அப்ப expenditure is around 4,500 minus revenue maybe 3,500 billion. But there's a difference between the income, revenue, and the expenditure. 1,000. அப்ப expenditures வந்து 1,000 billion அதிகமாக காணப்படுது இந்த வருமானத்தை விட, அரசாங்க வருமானத்தை விட. இதனை நாங்கள் அழைக்கிறது வந்து கவர்மெண்ட் பட்ஜெட் டெபிசிட். அப்ப டெபிசிட் என்று சொல்லி சொல்றது வந்து நாங்கள் பற்றாக்குறை, அரசாங்க வருமானத்தினை விட அரசாங்க செலவு உயர்வாக இருக்கின்ற பொழுது அரசாங்கத்துக்கு ஏற்படுகின்ற அந்த பற்றாக்குறையை நாங்கள் சொல்றது வரவு செலவு பற்றாக்குறை. ஆகவே இது வந்து இறை கொள்கை என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். Fiscal policy. Fiscal policy is always related with the government budget, mainly government income and expenditure. இங்க பார்க்கிறது வந்து நாணய கொள்கை என்று சொல்லி monetary policy. Monetary policy always related with the money supply, interest rate, inflation. The three major components are under the monetary policy. Monetary policy always related with the government and the interest rate, வட்டி வீதம் என்று சொல்லி அழைக்கின்றோம், மணி சப்ளை அண்ட் பிரைஸ் லெவல்ஸ். ஆகவே இந்த மூன்று விடயங்களையும் உள்ளடக்கியதான் இந்த நாணய கொள்கை காணப்படுது. நாணய கொள்கையை வந்து முகாமை செய்கிற நிறுவனம் வந்து மத்திய வங்கியா காணப்படுது. அதை சொல்லும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா. அதே போல அமெரிக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் என்று சொல்லி அழைக்கப்படுறாங்க. அப்ப யூஎஸ்ல வந்து ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் என்று சொல்லி அழைக்கிறது. அதுதான் அந்த நாட்டினுடைய மத்திய வங்கி. மத்திய பேர் வந்து வேற மாதிரியானதாக காணப்படுகிறது. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கால வந்து ஃபெடரல் சிஸ்டம் தான் காணப்படுது. 50 மாநிலங்கள் இருக்கும் அங்க. 50 மாநிலங்களுக்கும் வந்து வெவ்வேறுபட்ட கவர்னர்ஸ் இருப்பினும் அந்த அந்த மாகாணத்தை ஆள்றதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாஷிங்டன் டிசி என்று சொல்லி அழைக்கப்படுது. அதுதான் வந்து ஐக்கிய அமெரிக்காவுடைய யூஎஸ்இன் தலைநகரம். அங்கதான் அங்க இருக்குது, அந்த தலைமையகம் இருக்குது சென்ட்ரல் அந்த இந்த மத்திய வங்கி, யூஎஸ் மத்திய வங்கி. அதை நாங்கள் அழைக்கிறது வந்து ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் என்று சொல்லி அழைக்கப்படும். இந்த ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்துல இருந்துதான் ஆரம்பத்துல வந்து எங்களுக்கு இலங்கை மத்திய வங்கியை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒருவர் நியமிக்கப்பட்டார். அதாவது ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தில் இருந்து ஒரு ஒரு அதிகாரி, ஒரு பொருளியலாளர் இலங்கையில வந்து மத்திய வங்கியை ஸ்தாபிப்பதற்கு வந்து விடுவிக்கப்பட்டார். அமெரிக்காவிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் அவர் தான் எங்களுடைய நாட்டில் 1950ஆம் ஆண்டு, அதாவது 48ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்து இந்த மத்திய வங்கியை வந்து உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து, அதாவது அந்த மத்திய வங்கியை வந்து இலங்கையில எவ்வாறு உருவாக்க வேணும், அதை எப்படி கட்டமைக்க வேண்டும் சொல்லி அவர் தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்தவர். அது பிறகு வந்து அவர் 1950ஆம் ஆண்டு மத்திய வங்கி இலங்கையில் உருவாக்கினார்கள். அதனுடைய முதலாவது அந்த கவர்னராக இருந்தவர் வந்து நாங்கள் பின்னால் அறிமுகப்படுத்துவேன், ஜோன் எக்ஸ்டர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர். இவர் முதலாவது கவர்னர் இலங்கை மத்திய வங்கியினுடைய இலங்கை மத்திய வங்கி வந்து ஆரம்பத்துல வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன் தான் அழைக்கப்பட்டது. பின்னர் வந்து பேர் மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டது. ஆகவே முதலாவது வங்கியினுடைய இலங்கையில முதலாவது ஆளுநர், மத்திய வங்கியின் ஆளுநர் வந்து ஜோன் எக்ஸ்டர் கருதப்படுகிறார். மிகவும் பிரபல்யமான பொருளியல் அறிஞர், பொருளியலாளர். இவர் இந்த பின்னர் வந்து அந்த பெடசிலிருந்து வந்திருந்தாலும் கூட பின்னர் வந்து இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் இருந்த பிறகு வந்து அவர் திரும்பி அந்த பெடசிலுக்கு போகவில்லை. பிறகு வந்து அவர் வந்து சர்வதேச நாணய நிதியம், IMF, வேர்ல்ட் பேங்க் போன்றவற்றில் வந்து அவருக்கு பணி தொடரக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குது. இந்த ஜோன் எக்ஸ்டர் தான் வந்து மிகவும் இள வயதுல வந்து மத்திய வங்கியினுடைய ஆளுநராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது வந்து அவருடைய சாதனையாக கருதப்படுகிறது. இந்த ஜோன் எக்ஸ்டர் வந்து அந்த ஜோன் எக்ஸ்டர் தலைமையாக கொண்ட
ஒரு 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 குழு அல்லது இவர்தான் இந்த ஜோன் எக்ஸ்டர் வந்து இந்த நாணய கொள்கையை வந்து டிசைன் பண்ணினவர். நாணய கொள்கையை வந்து கட்டமைத்திருந்தார் இலங்கைக்கு. இலங்கை மத்திய வந்து உருவாக்குகின்ற பொழுது அது நாணய கட்டமைப்பை மேற்கொண்டிருந்தார். அந்த சிஸ்டம் வந்து அந்த கட்டமைப்பு வந்து இப்பொழுதும் தற்பொழுதும் வந்து பின்பற்றப்படுது. அந்த அளவுக்கு வந்து மிகவும் சிறப்பான நாணய கொள்கையை வந்து ஜான் எக்ஸ்டர் வந்து இலங்கைக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார். அப்ப இலங்கை மத்திய வங்கியினுடைய அந்த சிஸ்டம் வந்து மத்திய வங்கியின் ஆளுநர் எவ்வாறு இருப்பினும் நாணய சபை எவ்வாறு இருக்குது, அதனுடைய தொழிற்பாடுகள் எல்லாவற்றையும் ஜோன் எக்ஸ்டர் வந்து முன்னரே வந்து ஆரம்பத்திலேயே ஒரு உறுதியாக வந்து நிறைய அனுபவத்தை கொண்டிருந்தபடியால் வந்து சிறப்பாக வந்து கட்டமைத்திருந்தார். அவருடைய வழிகாட்டல் தான் இப்பொழுது மத்திய வங்கியும் சிறப்பாக எங்களை வந்து நடைமுறைக்கு ஏற்ற வகையில வந்து நடைமுறையில காணப்படும் சவால்களை வந்து எதிர்கொள்ளக்கூடிய வகையில வந்து அந்த அந்த கால 1950ஆம் ஆண்டு கால பகுதியிலேயே ஜோன் எக்ஸ்டர் வந்து சிறப்பாக வந்து ஒழுங்கமைக்கப்பட்டதை குறிப்பிட்டு நாங்கள் குறிப்பாக குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கோம். ஆகவே உங்களை வந்து மத்திய வங்கியினுடைய வரலாறு பற்றி ஆசிரியர் கேள்விகள் உங்களிடம் கேட்கப்படலாம். ஏன்னு சொல்ல நீங்கள் வந்து மோட்டார் பாலிசி படிக்கிற மாணவர்கள் அவங்க மத்திய வங்கியினுடைய பின்னணி தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மத்திய வங்கியின் உருவாக்கம், இந்த சட்டத்தின் மத்திய வங்கி உருவாக்கப்பட்டது பற்றி நீங்கள் தெளிவான விளக்கத்தினை கொண்டிருக்க வேண்டும். ஆகவே நல்லது மாணவர்களே, இந்த நாணய கொள்கை மத்திய வங்கி என்ற விடயத்துக்குள்ள நீங்கள் பார்க்கலாம். இந்த மத்திய வங்கியை வந்து நிர்வகிக்கிறது யாரு, மத்திய வங்கியின் தலைமை அதிகாரி யார், இந்த மத்திய வங்கி எவ்வாறு செயற்படுகின்றது, இந்த மத்திய வங்கியினுடைய தொழிற்பாட்டுக்கு யாரு பொறுப்பாக இருக்க, அது தொழிற்பாடு நிர்வாகத்தன்மை எப்படி யார் பொறுப்பாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு இது தரப்பட்டிருக்குது. அதாவது இலங்கையில வந்து நாணய கொள்கையினை வகுத்து, நாணய கொள்கைன்னு சொன்னா மோட்டரி பாலிசியை வந்து இந்த வகுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு பொறுப்பாக இருப்பது வந்து மத்திய வங்கி. மத்திய வங்கி தான் மத்திய வங்கி தான் இந்த நாணய கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு பொறுப்பாக இருக்கிற நிறுவனமாக காணப்படுகின்றது. இந்த மத்திய வங்கி வந்து மத்திய வங்கியில வந்து தலைமை அதிகாரியாக இருப்பவர் வந்து மத்திய வங்கியினுடைய ஆளுநர், கவர்னர் என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். மத்திய வங்கியுடைய ஆளுநர். இந்த மத்திய வங்கியானது இந்த நாணய சபை ஒன்று மத்திய வங்கியில் காணப்படுறது நாணய சபை, மானிட்டரி போர்ட் என்று நாங்கள் சொல்லி அழைக்கின்றோம். இந்த நாணய சபை தான் இந்த மத்திய வங்கியை வந்து நிர்வகிக்கிறதுக்கு வந்து நாணய சபைக்கு பொறுப்பாக தலைமை அதிகாரியாக இருப்பவர் வந்து மத்திய வங்கியின் ஆளுநர். ஆகவே மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த நாணய சபையினுடைய தலைவராக காணப்படுவார். அதுதான் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆகவே இலங்கையின் நாணய கொள்கையினை வகுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு பொறுப்பான அதிகாரி இலங்கை மத்திய வங்கியாக காணப்படுகின்றது. இந்த நாணய சபையானது இலங்கை நாணய கொள்கையை தீர்மானிக்கின்ற அமைப்பாக காணப்படுகிறது. இது வந்து இந்த நாணய கொள்கையானது, இந்த நாணய சபையானது அந்த ஆளுநர், அதாவது மத்திய வங்கியின் ஆளுநர் தான் அதற்கு வந்து தலைமை வகிக்கின்ற. மத்திய வங்கியின் நாணய கொள்கை குழு நாணய சபைக்கு கொள்கைகள் தொடர்பாக பரிந்துரைகளை வழங்குவதற்கு பொறுப்புடையதாக காணப்படுகின்றது. ஆகவே நாணய கொள்கை இந்த குழு ஒன்று இருக்கும், நாணய கொள்கை குழு. அப்ப இந்த நாங்கள் சொல்வது வந்து மானிட்டரி பாலிசி கமிஷன் சொல்லி அழைக்கின்றோம் நாங்கள். நாணய கொள்கை குழு இந்த நாணய கொள்கை தொடர்பாக வந்து நாணய சபைக்கு வந்து பரிந்துரைகளை வந்து மேற்கொள்வதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த வளர்ந்து வரும் இந்த பேரண்ட பொருளாதார அபிவிருத்திகளை மதிப்பிடுவதற்கு நாணய சபையின் பரிசீலனைக்காக நாணய கொள்கையின் பொருத்தமான நிலை பற்றி பரிந்துரைகளை மேற்கொள்வது இந்த நாணய குழுவினுடைய
முதன்மை தொழிற்பாடாக காணப்படுறது. இது எவ்வாறு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நாணய அந்த மானிட்டரி போர்ட் ஒன்று சொல்லி ஒன்று இருக்குது. நாணய சபை. இந்த சபைக்கு வந்து ஓகே இல்லையே. அப்ப நாங்கள் தொடர்ச்சியா பார்ப்போம். நான் பார்த்து வந்து இந்த நினைக்கிறோம் இது நாங்கள் இந்த கனெக்ஷன்ல வந்து சில பிரச்சனை ஏற்பட்டது, கட் ஆஃப் போயிட்டுது. ஆகவே நாங்கள் பார்த்தது வந்து நாணய கொள்கை கட்டமைப்பு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாணய கொள்கை கட்டமைப்பு வந்து தற்போது இலங்கை மத்திய வங்கி தான் அதற்கு பொறுப்பாக காணப்படுகிறது. ஆகவே இலங்கை மத்திய வங்கி தான் அந்த பொறுப்பாக இருக்கின்றது இந்த நாணய கொள்கை கட்டமைப்புக்கு வந்து. அவர் தற்பொழுது இந்த நாணய கொள்கை கட்டமைப்புல வந்து பிரதானமாக இருக்கிற நிறுவனம் வந்து மத்திய வங்கி. மத்திய வங்கிக்கு கீழே இருக்கிறது வந்து நாணய சபை பொறுப்பாக காணப்படுகிறது. நாணய சபை தான் இந்த மத்திய வங்கியை வந்து நிர்வகிக்கிற ஒரு சபையாக காணப்படுது. அதன் நாட்டினுடைய பண நிரம்பல், அதாவது நாணயத்தினுடைய வட்டி வீதங்கள் மற்றும் பேரண்ட பொருளாதாரத்தின் உறுதிநிலை போன்றவற்றை எல்லாவற்றுக்கும் வந்து பொறுப்பாக உள்ள அமைப்பு வந்து நாணய சபையாக தான் இருக்கும். இந்த நாணய சபையினுடைய தலைவராக இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் வந்து பொறுப்பாக காணப்படுவார். ஆகவே நாணய கொள்கைக்கு வந்து பொறுப்பாக இருக்கிற நிறுவனம் வந்து மத்திய வங்கி. இந்த மத்திய வங்கியை நிர்வகிக்கின்ற சபை வந்து நாணய சபையாக காணப்படுகிறது. ஆகவே இந்த நாணய சபைக்கு வந்து வேண்டிய ஆலோசனைகளை வந்து வழங்குகின்ற அமைப்பாக வந்து நாணய குழு வந்து இந்த நாணய சபைக்கு வந்து வேண்டிய பரிந்துரைகளை வந்து வழங்குகின்ற ஒரு அமைப்பாக காணப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதே வழியில நீங்கள் இந்த கேள்வி கேட்கக்கூடிய வந்து சட்பாரை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே தற்போது இலங்கை மத்திய வங்கி வந்து ஒரு விரிவாக்கப்பட்ட நாணய கொள்கை கட்டமைப்பினுள் செயற்படுகின்றது. இந்த நாணய கொள்கையினை வந்து மேற்கொண்டு நடாத்துகின்ற பொறுப்பினை வந்து இந்த நாணய கொள்கை மத்திய வங்கி பொறுப்பா இருக்கு. இங்க வந்து நடுத்தர மற்றும் நெகிழ்மிக்க பணவீக்கங்களை வந்து இலக்கு அடிப்படையாக கொண்டு இந்த மத்திய வங்கி வந்து செயற்படுகின்றது. இந்த மத்திய வங்கி வந்து நாணய கொள்கை வந்து நாணய கொள்கை மற்றும் பணவீக்கங்களை போன்றவற்றை ஒழுங்கமைக்கிறதுக்கு வந்து வட்டி வீதங்களை வந்து ஒரு சிறப்பான கருவியாக பயன்படுத்துகின்றது. ஆகவே நாட்டினுடைய பண நிரம்பல் மற்றும் பணவீக்கத்துக்கு ஏற்ப வட்டி வீதங்கள் மாற்றியமைக்கப்படும். அதாவது நாட்டில் பண நிரம்பல் அதிகமாக காணப்படுகின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பலை கட்டப்படுத்த வேண்டிய பொறுப்பு மத்திய வங்கிக்கு காணப்படும். எனவே மத்திய வங்கி இந்த வட்டி வீதத்தினை பயன்படுத்தி வட்டி வீதத்தை அதிகரிப்பதன் மூலமாக நாட்டில் பண நிரம்பலை குறைக்கும். அதே போல நாட்டு பண நிரம்பல் குறைவடைகின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பல் அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கும். அதுக்காக வட்டியை இது வந்து குறைக்கும். அப்ப எவ்வாறுன்னு சொன்னா நீங்க விளங்கி இருக்க தெளிவாக இந்த பண நிரம்பலுக்கும் வட்டி வீதத்துக்கும் முடியாது போட நாங்கள் இலங்கு அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது விளங்கி வைத்தால் உங்களுக்கு பரீட்சையில வந்து எவ்வாறான கேள்வி கேட்கப்பட்டாலும் அதுக்கு இலக்குல வந்து விடையளிக்கக்கூடிய மாதிரி காணப்படும். எவ்வாறு சொன்னால் இந்த வட்டி வீதம் என்பது இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்கள் அழைப்போம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பொதுவாக வந்து வட்டி வந்து வருமானத்தினுடைய சார்பா நான் சொல்ல பொதுவாக வந்து இந்த வட்டியானது வட்டி அதிகரிக்கலாம் குறையலாம். வட்டி அதிகரிக்கின்ற அதே போல வட்டி வந்து குறைவடைந்து பூச்சி நிலையை வந்து ஒரு போதும் அடைய மாட்டாது.
அதாவது வட்டி வீதமானது அதிகரிக்கும் வரை குறையும்னு சொல்லுவோம். வட்டி வீதம் வந்து எப்போது ஒரு காலம் வந்து அதாவது பூச்சிய நிலைமையை வந்து அடைய மாட்டாது. என்னன்னு சொன்னா வட்டி என்பது ஒரு முதலீட்டுக்கான முதலீட்டுக்காக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவா இருக்கும். அதாவது ஒரு நாங்கள் நிதி சந்தையை வந்து முதலீடு செய்தோம் என்று சொன்னால் அதை வங்கியில் வைத்து செய்தோம்னா எங்களுக்கு அதுக்கு பதிலீடாக கிடைக்கிறது வட்டி வருமானமா இருக்கு. ஆகவே கடன்களுக்கு கடன்களுக்கு கொடுக்கப்படுவது வந்து வட்டி. அந்த கடன்களுக்கான செலவு வந்து வட்டியாக காணப்படும். இந்த வட்டி வீதங்களை வந்து மத்திய வங்கி காலத்துக்கால மாற்றி அமைக்கும். இந்த வட்டி வீதங்களை மாற்றி அமைப்பதன் ஊடாக நாட்டில் பண நிரம்பலில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். எவ்வாறு சொன்னால் நாட்டில் பண நிரம்பல் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லி நான் கருதுகிறேன். நாட்டில் பண நிரம்பல் அதிகமாக காணப்பட்டால் இந்த பண நிரம்பலில் ஏற்படும் அதிகரிப்பு நாட்டில் பொதுவிலை மட்டத்தில் வந்து அதிகரிப்பு ஏற்படுத்தும். எவ்வாறு சொன்னால் பண நிரம்பல் என்ன தெரிஞ்சிருக்கும். பொதுமக்களினுடைய கைகளில் உள்ள பணம், அதாவது புழக்கத்தில் காணப்படுகின்ற பணத்தின் அளவுடன் நாட்டில் பண நிரம்பல் சொல்லி அழைக்கின்றோம். இந்த பண நிரம்பலில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு நாட்டில் விலை மட்டத்தில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே நாட்டில் பண நிரம்பலில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு நாட்டில விலை மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த விலை மட்டம் அதிகரிக்கின்ற பொழுது பணவீக்க விளைவுகள் ஏற்படும். ஆகவே நாட்டில பணவீக்க விளைவுகள் வந்து ஒரு நல்ல பொருளாதாரத்திற்கு சிறப்பானதாக கருதப்பட மாட்டாது. எனவே நாட்டில் பண நிரம்பலை குறைக்க வேண்டும். இதுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னா அரசாங்கம் வந்து வட்டி வீதங்களை அதிகரிக்க செய்யும். இவ்வாறு அரசாங்கம் வந்து வட்டி வீதங்களை அதிகரிக்க செய்கின்ற பொழுது பொதுமக்கள் தங்களிடம் உள்ள பணத்தை வந்து தங்களோட கையுள்ள பணத்தை வந்து வட்டி வருமானத்தினை உழைத்து தரக்கூடிய முதலீடுகள்ல வந்து முதலீடு செய்வார்கள். அதாவது வங்கிகள்ல பைபாஸ் செய்யணும். அதாவது பணத்தினை பொதுமக்கள் பணமாக வைத்திருக்க எப்ப விரும்ப மாட்டார்கள் என்று சொன்னால் சந்தையில வந்து வட்டி வீதம் வந்து அதிகமாக இருக்கின்ற. ஆகவே பணத்தை பணமாக மக்கள் வைத்திருக்க விரும்பாத சந்தர்ப்பம் இவ்வாறு இருக்கும்னு சொன்னால் பணமானது அதிக வட்டி வருமானத்தை உழைத்து தரக்கூடிய சந்தர்ப்பம். அதே வேளையில வந்து பணவீக்கம் உயர்வாக இருந்தாலும் மக்கள் பணத்தை பணமாக வைத்திருக்க விரும்புவதில்லை. அதாவது பணவீக்கம் என்று சொன்னால் பொருட்கள் விலை மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்கின்ற நிலை. இவ்வாறு விலை மட்டம் பெருமளவில் அதிகமாக அதிகரித்தால் பணத்தை பணமாக வைத்திருப்பதனை விட அதாவது பெருமதி வாய்ந்த சொத்துக்களில் வந்து முதலீடு செய்வதன் ஊடாக மக்கள் வருமானத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதாவது குறிப்பிட்ட பணத்தை நாங்கள் பணமாக வைத்திருந்தால் அந்த பணத்தினுடைய பெருமதி வந்து பணம் வந்து மாற்ற முடியாது. பணம் பண்ணா நீங்க 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் அப்படியே இருக்கும். ஆனா நீங்கள் 1 லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு தங்கத்துல நீங்க முதலீடு செய்தீங்கன்னா குறிப்பிட்ட வருடத்துக்கு பின்ன தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் பணவீக்கம் காரணமாக. இவ்வாறு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்க தங்கத்தை நீங்கள் ஒரு வருடத்துக்கு பின்ன நீங்கள் 1.25 லட்சத்துக்கு விற்கலாம், விற்பனை செய்யலாம். அப்ப உங்களுக்கு அதுல வருமானம் லாபம் கிடைக்கும். ஆகவே நீங்க அதுல முதலீடு செய்யாமல் பணவீக்க காலத்தின் பொழுது பணத்தையே பணமாக வைத்திருந்தால் அந்த பணத்தை கொண்டு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கொள்ள செய்யக்கூடிய பொருட்கள் அளவு குறைவாக காணப்படும். அவை பணவீக்கத்தின் பொழுது பொதுமக்கள் பணத்தை பணமாக வைத்திருக்க விரும்புவதில்லை. ஆகவே சொத்துக்கள் நிர்வகித்தான் முன்வருவார்கள். எனவே மத்திய வங்கியும் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த நாட்டில் பண நிலைமை உயர்வாக இருக்கின்ற பொழுது அதனை கட்டுப்படுத்த வேணும், பண நிலைமை குறைக்க வேண்டும் என்றதுக்காக மத்திய வங்கி வட்டி விகிதத்தை அதிகரிப்பை செய்யும். இவ்வாறு மத்திய வங்கி வட்டி விகிதத்தை அதிகரிப்பு செய்கின்ற பொழுது சுற்றுவட்டத்தில் உள்ள பணம் வட்டி விகிதம் அதிகரிப்பதன் காரணமாக பொதுமக்கள் தங்களுடன் உள்ள கையில் உள்ள பணத்தை வந்து வங்கிகளை வைப்பு செய்வார்கள். இவ்வாறு அதாவது புழக்கத்தில் இருந்து பொதுமக்களின் கைகளில் உள்ள பணம் வந்து வங்கிக்கு செல்கின்ற பொழுது சுற்றுவட்டத்தில் பணத்தினுடைய அளவு குறையும். சுற்றுவட்டத்தில் பணத்தினுடைய அளவு குறைகின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பல் குறைப்பது. இவ்வாறு பண நிரம்பல் குறைவடைகின்ற பொழுது விலை மட்டம் குறைவடைய காணப்படும்.
ஆகவே இந்த வட்டி வீதம் என்ன செய்யும் சொன்னா, வட்டி வீதத்தை நாங்கள் அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் நாணய மாற்றி இந்த இந்த நாணய நிரம்பல வந்து நாங்கள் மாற்றி அமைக்கலாம். நாணய நிரம்பலை மாற்றி அமைப்பதன் ஊடாக நாங்கள் நினைக்கலாம்னா பண பணவீக்க நிலைமையை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய காணப்படும். நாங்கள் எதிர்பார்க்கின்ற பணவீக்கத்தை அடைவதற்கு இந்த நாணய நிரம்பலை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்குது. இந்த நாணய நிரம்பலை மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்கு வந்து வட்டி விதங்களை பயன்படுத்தி நாங்கள் நாணய மாற்றி அந்த நாணய நிரம்பலை மாற்றி அமைக்கிறோம். நாணய நிரம்பல் மாற்றி அமைப்பதற்காக வந்து பணவீக்க நிலைமையை வந்து நாங்கள் மாற்றி அமைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து நாணய கொள்கை கட்டமைப்பு என்று சொல்லி கேட்டால் நீங்கள் இந்த விடயத்தை குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும். மற்றும் தற்பொழுது மத்திய வங்கி வந்து விரிவாக்கப்பட்ட நாணய கட்டமைப்பு ஒன்றை வந்து உருவாக்கி இருக்குது. அந்த நாணய கொள்கையினை மேற்கொண்டு நடாத்துகின்ற பொறுப்பை வந்து மத்திய வங்கி தான் செயற்படுத்தும் போது நடுத்தர காலத்துல வந்து நெகிழ்வு மிக்க பணவீக்க இலக்கடல் அமைப்பு ஒன்றை வந்து மத்திய வங்கி இந்த ஒழுங்கமைத்துக் கொண்டு வருகின்றது. இந்த நாணய கட்டமைப்பு இந்த நாணய கட்டமைப்புல நாணய இலக்கடல் மற்றும் நெகிழ்வு மிக்க பணவீக்கம் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதாவது பணவீக்கம் மாற்றம் அடையக்கூடியதாக காணப்படுறது. இவ்விரிவாக்கப்பட்ட நாணய கட்டமைப்பானது குறுங்கால வட்டி வந்து இலக்கிடப்படுகிறது. குறுங்காலத்துல வந்து குறுங்காலத்துக்குரிய வட்டி எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதை வந்து மத்திய வங்கி தீர்மானிக்கின்றது. இதுல வந்து இந்த நாணய நிரம்பல்ல வட்டி வீதங்கள் மற்றும் நாணய நிரம்பல்ல வந்து எவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி காலத்துக்கு காலம் இந்த நாணய கொள்கை சபையை வந்து நாணய குழு வந்து நாணய கொள்கை குழு வந்து நாணய சபைக்கு வந்து அறிவிக்கும். அதே போல இங்க பார்க்கலாம் பிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் சொல்லி ஒன்று இருக்கிறது. நெகிழ்வு மிக்க பணவீக்க இலக்கன்னு சொல்லுவோம். அதாவது நெகிழ்வு மிக்க பணவீக்கம் என்று சொன்னா நாங்கள் இந்த பணவீக்க இலக்க வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா பணவீக்கத்தை வந்து நிலைப்படுத்துகின்ற அதே போல உண்மை பொருளாதாரத்துக்கான இடைத்தடங்களை குறைப்பதற்கு மத்திய வங்கி நாடன் இந்த வழிகாட்டை வந்து 2014ஆம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இது மத்திய வங்கி நடுத்தர காலத்துல வந்து நெகிழ்வுமிக்க பணவீக்க இலக்குகளை அழைக்கலாம். அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து ஒரு பொருளாதாரத்துல வந்து ஒரு மந்த நிலைமை காணப்படுகிறது. அது எக்கனாமிக் ரிசெஷன் அழைக்கப்படுது. எக்கனாமிக் ரிசெஷன் அதாவது பொருளாதாரத்துல ஒரு மந்த நிலைமை, அதாவது எந்த பூஸ்ட் அதாவது முன்னேற்றம் இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து மத்திய வங்கி என்ன செய்யணும்னா ஒரு சிறிய அளவிலான பணவீக்கத்தை அறிமுகப்படுத்தும். சிறிய அளவிலான பணவீக்கத்தை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக என்ன செய்யலாம்னு சொன்னால் எந்தவித முன்னேற்றம் இல்லாத பொருளாதாரத்துல வந்து எந்தவித அதிர்வு இல்லாத பொருளாதாரத்துல வந்து ஒரு சிறிய வகையான பணவீக்கத்தை ஏற்படுத்தும் ஊடாக அந்த உற்பத்தியாளர்கள் வந்து பணவீக்கத்தின் ஊடாக வந்து லாபத்தை அடையும். அந்த லாபத்தை அடைகின்ற பொழுது அந்த லாபத்தை பார்த்த மேலே முதலீட்டாளர்கள் அந்த துறை சார்ந்து முதலீட்டை விஸ்தரிப்பார்கள் அல்லது அதிகரிப்பார்கள். புதிய முதலீட்டாளர்கள் சந்தைக்குள் உள்ள வருவார்கள். இவ்வாறு வருகின்ற பொழுது பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைய நிலைமை ஏற்படும். இதனைத்தான் நாங்கள் சொல்றது வந்து அந்த பிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட் சொல்லி நாங்கள் அழைக்கலாம். இந்த நிலைமை வந்து பொருளாதாரத்துல வந்து ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்துவதற்காக ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுது. அடுத்தது வந்து இப்படி கேட்கலாம், நாணய கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய வங்கியால் பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் யாது என்று சொல்லி உங்களிடம் கேள்விகள் கேட்கப்படலாம். ஆகவே இவ்வாறான கேள்விகள் கேட்கப்பட்டால் நீங்கள் அதுக்குரிய எப்படி எழுதக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். ஆகவே நாணய கொள்கையின் நாணய கொள்கை வந்து அந்த நாணய கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் என்று சொல்லி கேட்கலாம். ஆகவே நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த வட்டி வீதங்கள் வந்து நாணய கொள்கையை வந்து மாற்றியமைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுகின்ற பிரதானமான கருவியை நாங்கள் அழைக்கலாம். அதுக்கு
மேலதிகமாக நாங்கள் சொல்லப்படும் இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையை நாங்கள் பயன்படுத்துவோம். அதாவது ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லி அழைக்கலாம். அதாவது மத்திய வங்கி வந்து இந்த நாணய கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட கருவிகளை வந்து மத்திய வங்கி பயன்படுத்துகிறது. அதாவது சொல்லப்படுது மானிட்டரி பாலிசி டூல்ஸ் என்று சொல்லி இவற்றினை அழைப்பார்கள். மானிட்டரி பாலிசி டூல்ஸ் என்று சொல்லி இவற்றினை அழைப்போம். ஆகவே இந்த மானிட்டரி பாலிசி டூல்ஸ் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த நாணய கொள்கையை வந்து மாற்றி அமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் என்று சொல்லி நாங்கள் அழைக்கலாம். ஆகவே இலங்கை மத்திய வங்கி இந்த நாணய கொள்கையினை மாற்றி அமைப்பதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்களுக்கு நாங்கள் சொல்லி அழைக்கின்றோம் நாணய கொள்கை கருவிகள் என்று சொல்லி அழைக்கின்றோம். அந்த கருவிகள் யாவை என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா முதலாவது பயன்படுத்தப்படுகின்ற கருவி பிரதானமானது கொள்கை வட்டி வீதங்கள். கொள்கை வட்டி வீதங்கள். இந்த கொள்கை வட்டி வீதங்கள் என்பது நாங்கள் சொல்ல ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த வட்டி வீதம்னு சொல்லுவோம். நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சந்தையில வந்து வட்டி வீதத்தை வந்து மத்திய வங்கி மாற்றி அமைக்கும். எவ்வாறு சொன்னால் மத்திய வங்கியினுடைய ஒரு தொழிற்பாடு அல்லது பொறுப்பு அல்லது செயற்பாடு அழைக்கின்ற பொழுது மத்திய வங்கி வந்து வங்கிகளின் வங்கியா செயற்படுகின்றது அல்லது வங்கிகளுக்கெல்லாம் வங்கியா செயற்படுகிறது. இந்த மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னால் ஏனைய வங்கிகளுடைய வாய்ப்புகளை வந்து பாதுகாக்கிறது, அந்த வங்கிகளுக்கு கடன் வழங்குகிற செயற்பாட்டையும் வந்து அந்த மத்திய வங்கி மேற்கொள்கிறது. மத்திய வங்கியில வந்து ஒரு சாதாரணமான பொதுமக்கள் வந்து கணக்கினை ஆரம்பிக்க முடியாது. யாரு மத்திய வங்கியில வாய்ப்புகளை ஆரம்பிக்கலாம் என்பது நாங்கள் நோக்கின்ற பொழுது மத்திய வங்கியில வந்து வங்கிகள் தான் வாய்ப்புகளை ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு வணிக வங்கிகள் சொல்லி அழைப்போம். நாங்கள் இந்த வங்கிகள் என்ன செய்யும் சொன்னா மத்திய வங்கியில வாய்ப்புகளை வைத்திருக்கும், இல்ல கணக்கு வைத்திருக்கும். இந்த கணக்கு வைத்திருக்கின்ற மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னால் வாய்ப்புகள், அதாவது வணிக அந்த உதாரணத்துக்கு வணிக வங்கிக்கு நாங்கள் நிதி தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் வந்து மத்திய வங்கியில போய் கடன் எடுக்கும். இவ்வாறு கடன் எடுக்கின்ற பொழுது மத்திய வங்கி வணிக வங்கி வழங்குகிற கடன்களுக்கு வட்டி அறவிடும். எப்பொழுது வங்கிகள் வந்து கடன்களை வட்டியினால் வழங்குவது இல்லை. என்று சொன்னால் இந்த நிதி நாங்கள் ஒரு நிதியை கொடுக்கின்ற பொழுது அதுக்கு பிரதியிடம் வட்டியை கொடுக்க வேண்டும். ஆகவே மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு அல்லது வங்கிகளுக்கு கடன்கள் வழங்குகிற பொழுது அந்த கடன்கள் மீது அறவிடுகின்ற வட்டியை நாங்கள் சொல்வது வங்கி வீதம் என்று அழைப்பதாங்க. வங்கி வீதம். ஆகவே இந்த வங்கி வீதத்தை வந்து மத்திய வங்கி அதிகரிக்க செய்யும். மத்திய வங்கி வணிக வங்கிக்கு வழங்குகின்ற கடன்கள் மீது அறவிடுகின்ற வட்டியை நாங்கள் சொல்றது வந்து வங்கி வீதம் என்று சொல்றோம். பேங்க் ரேட்னு சொல்லுவோம். பேங்க் ரேட் அழைப்போம். ஆகவே இந்த இந்த வங்கி வீதம் வந்து மத்திய வங்கி மாற்றி, அதாவது மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீது அறவிடுகின்ற வட்டி வங்கி வீதம் என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். இந்த வங்கி வீதத்தை வந்து மத்திய வங்கி அதிகரிக்கும். அதாவது மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீதான வட்டியினை மத்திய வங்கி அதிகரிக்கின்ற பொழுது இந்த கடன்களை பெற்றுக்கொண்ட வணிக வங்கி தாம் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீதான வட்டியினை அதிகரிக்க செய்யும். ஆகவே இந்த வணிக வங்கிகள் வட்டியை அதிகரிக்குது. ஏனென்று சொன்னால் மத்திய வங்கி வழங்குகின்ற கடன்களுக்கு அறவிடுகின்ற வங்கி வீதத்தை அதிகரிக்கிறது. ஆகவே மத்திய வங்கி வங்கி வீதத்தை அதிகரிக்கின்றது. எனவே வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீது வட்டி அதிகரிக்கிறது. இவ்வாறு வட்டி வீதம் சந்தையில் அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள்
தம்மிடம் உள்ள பணத்தை வந்து வங்கிகளை வைப்பு செய்து உயர்ந்த வட்டியை பெற்றுக்கொள்வதற்கு முன்வருவார்கள். அதே போல வட்டி வீதம் வந்து அதிகரித்தபடியால வந்து பொதுமக்கள் தற்போது கடன்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்வர மாட்டார். ஏன்னா கடன்களுக்கான செலவு வட்டியா காணப்படும். இந்த வட்டி அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் சந்தையில கடன்களை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே நாங்கள் பார்க்கின்றோம் நாணய கொள்கை கருவிகள் என்று சொல்லி பார்க்கின்றோம், மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டிய விடயம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்று அழைக்கப்படுது. இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆகவே வட்டி வீதம். இந்த வட்டி வீதம் வந்து எப்படி தீர்மானிக்கணும்னு சொன்னால், வணிக வங்கிகள் வந்து சந்தையில தாங்கள் வழங்குகின்ற கடன்களுக்கு அறவிடுகின்ற வட்டி தான் வட்டி வீதம் அழைக்கின்றோம். வட்டி வீதத்தை வந்து அதிகரிப்பதற்கு பிரதான காரணமா இருக்கிறது வந்து மத்திய வங்கி. ஆகவே இந்த வட்டி வீதத்தை அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் தங்களிடம் உள்ள பணத்தை வந்து வங்கிகளை வைப்பு செய்வதற்கு முன்வருவார்கள். ஆகவே சந்தையில வந்து பணத்தினுடைய அளவு குறைவடைகின்றது. ஆகவே பொதுமக்களிடமிருந்து வங்கிகளுக்கு பணம் செல்கின்ற பொழுது நாட்டில பண நிரம்பல் குறைவடையும். இது ஒரு விடயம். மாறாக வட்டி வீதம் குறைந்தால் பொதுமக்கள் வங்கிகள்ல வந்து பணத்தினை வைப்பு செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். வட்டி வீதம் குறைந்த வட்டி வீதம் என்று சொன்னால் பொதுமக்கள் பொதுமக்கள் வங்கிகளே பணத்தை வைப்பு செய்ய முன்வர மாட்டார்கள். பொதுமக்களின் கையில் உள்ள பணத்தின் அளவு அதிகரிக்கும். இவ்வாறு பொதுமக்களின் கையில் உள்ள பணத்தின் அளவு அதிகரித்தால் பொதுமக்கள் சந்தைகளில் பொருட்கள் செய்வதற்கான கேள்வி அதிகரிக்கிறாங்க. எனவே பொது விலை மட்டம் வந்து அதிகரித்து பணவீக்க நிலைமை ஏற்படும். ஆகவே இந்த வட்டி வீதம் இவ்வாறு மாற்றம் அடைகின்ற பொழுது நாட்டில் பணவி நிரம்பல் எவ்வாறு மாற்றம் அடைகிறது, அதனை தொடர்ந்து பணவீக்கம் எவ்வாறு மாற்றம் அடைகிறது பார்த்துக்கலாம். வட்டி வீதம் அதிகரித்தால் பண நிரம்பல் குறையும், பண நிரம்பல் குறைந்தால் விலைமட்டம் குறைவடையும். மாறாக வட்டி வீதம் குறைந்தால் பண நிரம்பல் அதிகரித்து பணவீக்க விளைவுகள் ஏற்படும். ஆகவே பண நிரம்பலுக்கும் வட்டி வீதத்துக்கும் இடையே எதிர்த்தனை தொடர்பு காணப்படுகின்றது. ஆக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம், that's a negative relationship between the interest rate and the money supply என்று நாங்கள் விளங்கி வச்சிருக்கலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திறந்த சந்தை நடவடிக்கை அல்லது பகிரங்கு சந்தை நடவடிக்கை அல்லது ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது பகிரங்க சந்தை நடவடிக்கையில வந்து இந்த மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னால், இந்த திரைசேரி உண்டியல்கள், ட்ரெஷரி பில்ஸ் அழைக்கப்படும். ட்ரெஷரி பில்ஸ் திரைசேரி உண்டியல் சொன்னா, அதாவது அரசாங்கத்துக்கு குறுங்காலத்துல வந்து நிதி தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் மத்திய வங்கியை வந்து மத்திய வங்கியிடம் விண்ணப்பிக்கும். தங்களுக்கு 3 மாதம் அல்லது 6 மாதம் அல்லது 12 மாதங்களுக்கு முதிர்வு காலத்தை கொண்ட ஒரு குறுங்கால கடன் தேவைன்னு சொல்லி அழைக்கிறார். தேவைன்னு சொல்லி மத்திய வங்கி விண்ணப்பிக்கும். ஆகவே அதாவது அரசாங்கத்துக்கு வந்து ஒரு குறித்த நாடு அல்லது நிறுவனம் வந்து அரசு நிறுவனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து தருவதாக வந்து அரசாங்கத்துக்கு வாக்குறுதி அளித்திருக்கலாம். இந்த பணம் வந்து 3 மாதத்துல உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி வாக்குறுதி அளித்தால், அந்த பணம் வரும் வரை அரசாங்கம் காத்திருக்காமல் அந்த பணம் வருவதற்கு குறிப்பிட்ட காலம் எடுக்கின்றபடியால வந்து அந்த பணத்தினை வந்து பெற்றுக்கொள்வதற்கு முன்னர் அதுக்குரிய தொகையை வந்து மத்திய வங்கியில வந்து விண்ணப்பித்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளும். ஆகவே மத்திய வங்கி பணத்தினை அரசாங்கத்துக்கு வழங்குவதற்கு 2 வழிகளை பயன்படுத்தும். ஒன்று வந்து நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்யலாம். இவ்வாறு வெளியீடு செய்தால் நாட்டில் வந்து புதிய நாணயம் புழக்கத்துக்கு. இதனால வந்து பண நிரம்பல்
அதிகரிப்பு இருக்கும், பணவீக்கம் இருக்கும். அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும், மத்திய வங்கி நாணயத்தை வெளியீடு செய்யாமல், நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்யாமல் சந்தையில போய் என்ன செய்யலாம்னு சொன்னால் திரைசேரி உண்டியல போய் விற்பனை செய்யும். சந்தையில போய் இப்படி திரைசேரி உண்டியல போய் சந்தையில விற்பனை செய்கின்ற பொழுது அந்த திரைசேரி உண்டியல் வந்து பொதுமக்களும் ஏனைய வணிக வங்கிகளும் அல்ல வங்கிகளும் கொள்வனை செய்தார்கள். இவ்வாறு கொள்வனை செய்கின்ற பொழுது பொதுமக்களின் கையில் உள்ள பணமும் குறைபடையும். இரண்டால் திரைசேரி உண்டியல் கொள்வனை செய்கின்ற பொழுது பொதுமக்கள் தங்கள் பணத்தை கொடுத்துதான் அந்த உண்டியை வாங்க போறோம். ஆகவே பொதுமக்களின் கையில் உள்ள பணம் குறை. அதே போல வணிக வங்கிகள் உண்டியை கொள்வனை செய்கின்ற பொழுது வணிக வங்கிகள் கையில் உள்ள பணம் குறை. வணிக வங்கியின் கையில் உள்ள பணம் குறைகின்ற பொழுது வணிக வங்கியில் வழங்கப்படக்கூடிய கடன்களின் அளவும் குறை. ஆகவே இவ்வாறு நிகழ்கின்ற பொழுது பொதுமக்களின் கையில் உள்ள பணம் குறையும், வணிக வங்கியின் கையில் உள்ள பணமும் குறைகின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பல் குறைவடைகின்றது. இவ்வாறு குறைவடைகின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பல் குறைவடைகிறது. ஓகே நல்லது மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். நாணய கொள்கை கருவிகள் வந்து உங்களுக்கு முக்கியமாக விளங்கி வைத்திருக்க வேண்டும். நாணய கொள்கை கருவிகள் ஆகவே நாணய கொள்கை கருவிகள் வந்து மிகவும் பிரதானமாக காணப்படுகின்றது. இந்த நாணய கொள்கைக்கு நாணய கொள்கை கருவிகள் சொல்லி உங்களை கேட்கலாம். அப்படி கேட்கின்ற பொழுது நீங்க எல்லா நாணய கொள்கையும் எழுத வேண்டும். கொள்கை வட்டி வீதங்கள், பகிரங்க நடவடிக்கைகள், வங்கி வீதம், சட்டப்படியான ஒதுக்கீடு வீதம், தெரிவிசார் கட்டுப்பாடு, தோற்கடன் கட்டுப்பாடு சொல்லி நீங்கள் அவற்றை எல்லாத்தையும் வந்து நீங்கள் எழுத வேண்டும். அதை தனியாக கேட்பார்கள். பகிரங்க சந்தை நடவடிக்கை என்றால் என்ன, இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையின் ஊடாக நாணய நிரம்பலை எவ்வாறு மாற்றி அமைக்கலாம் என்று சொல்லி கேட்கலாம். அது 5 மார்க் கேட்கலாம். ஆகவே நாணய கொள்கை கருவிகள் என்று சொல்லி கேட்டால் நீங்கள் எல்லா கருவிகளையும் குறிப்பிட வேண்டும். முடிந்த சிறிய விளக்கங்கள் எழுதலாம். அதாவது நீங்க எவ்வளவு மார்க் கேட்கணுமோ அது நாணய கொள்கை கருவிகள் என்று சொல்லி 10 மார்க் கேட்டால் நீங்கள் எல்லாவற்றிற்கும் வந்து சிறிய விளக்கத்தை கொடுக்க வேண்டி வரும். கொள்கை வட்டி வீதம் சொன்னால் என்ன, பகிரங்க நடவடிக்கை சொன்னால் என்ன, சட்டப்படி வீதம் சொன்னால் என்ன, வங்கி வீதங்கள், அதெல்லாம் வந்து சிறிய எல்லாவற்றையும் சேர்த்து 5 மார்க் கேட்டால் நீங்கள் அது கருவியை மட்டும் குறிப்பிட்டா போதும். ஆகவே அந்த கேள்வி எவ்வளவு இந்த மாதிரி விருந்து நீங்க பார்க்கணும், எத்தனை மார்க் கேட்கலாம்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு 10 மார்க் கேட்டால் நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டி வரும். 5 மார்க் கேட்டாருன்னு சொன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் 5 கருவிகளையும் குறிப்பிட்டிருந்தா ஒவ்வொன்றுக்கும் ஒரு புள்ளி வீதம் 5 பெற்றுக் கொள்ளலாம். முடிந்த அளவுக்கு ஒரு வினா கேட்கப்பட்டால் அந்த கேட்கப்பட்டதுக்கு வந்து அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் இருந்தால் அதை கொடுக்க வேணும். அதுக்கு ஏதாவது சமன்பாடு இருந்தால் சமன்பாடு கொடுக்கணும். சமன்பாடு கேட்காவிட்டால் நீங்க சமன்பாடு கொடுக்க வேணும். சமன்பாடு இருந்தால் அல்லது வரைவு ஒன்று கொடுக்க முடியுமான்னு வரைவு கொடுக்கலாம். ஆகவே நீங்க உங்களுக்கு உதாரணங்கள் கொடுக்க முடிந்தால் உதாரணத்தை கொடுக்கலாம். முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப கேள்வி கேட்கின்ற பொழுது பொதுவாக கேட்பாங்க நாணய கொள்கை கருவிகள் சொல்லி கேட்கலாம். சரி, அப்படி கேட்டு ஒரு 20 மார்க் கேட்டாருன்னு சொன்னா நீங்க என்ன செய்வாங்க, நல்ல நாணய கொள்கை சொன்னால் என்ன எழுதி ஆகவே கேள்வியை பார்க்க வேண்டும். எத்தனை புள்ளிகளை கேட்கிறான்னு சொல்லி அதை கவனிச்சுதான் அந்த புள்ளிகளை கேட்ட வகையில தான் நீங்க விடையளிக்க வேண்டும். ஆகவே 5 மார்க்குரிய விடை வழங்குவதன் 10 மார்க்குக்கு 20 மார்க்குக்கு நீங்கள் விடையெழுதுவதும் வந்து வேறுபட்டதாக காணப்படும். ஆகவே கேள்விக்கு வந்து எவ்வாறு விடையளிக்கணும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் கடந்த கால வினாக்களை நீங்கள்
நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு வந்து முறைகள் இருக்குது. ஆகவே பாசிட்டிவ் வந்து நீங்க பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னா நீங்கள் ஐபிஎஸ்எல் அதுல வெப்சைட் போனீங்கன்னு சொன்னால் அதுல குறிப்பிட்ட சிறிது பணம் கட்ட வேண்டும். அதை நீங்க கட்டி அதை நீங்கள் போஸ்ட்ல வந்து பெற்றுக்கொள்ளலாம், அல்லது இமெயில பெற்றுக்கொள்ளலாம். இது போஸ்ட்ல பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இது தொடர்பாக நான் பார்த்த விடயங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் கதைக்கலாம். ஓகே, நல்லது மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது நாணய குழி கருவிகள் பார்க்கிறோம். அதை முதலாவது பார்த்த நாங்கள் வட்டி வீதம் பார்த்த நாங்கள். ரெண்டாவது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், அதாவது பகிர்வு நடவடிக்கை இருக்குது. மூன்றாவது வந்து சட்டப்படியான ஒதுக்கீ வீதம். அப்படின்னா சட்டப்படியான ஒதுக்கீ வீதம் என்பது வணிக வங்கிகளுக்கு வார வாய்ப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து அந்த வணிக வங்கிகள் மத்திய வங்கியில் வைப்பு செய்ய வேண்டும். அதாவது கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யும் சொன்னால், தாங்கள் திரட்டுகின்ற வாய்ப்புகளில் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து மத்திய வங்கியில வைப்பு செய்ய வேண்டும். அதை தான் சொல்றது நாங்கள் சட்டப்படியான ஒதுக்கீ வீதம் சொல்லுவோம், அல்லது ரிக்வெஸ்ட் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம். நாங்கள் ரிக்வெஸ்ட் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த ரிக்வெஸ்ட் ரிசர்வ் ரேஷியோ ஏன் மத்திய வங்கி வச்சிருக்கிறதுன்னு என்ன காரணம்னு சொன்னால், வணிக வங்கியில கணக்கு வச்சிருக்கிற வாடிக்கையாளர் திடீரென்று பணத்தை கேட்கின்ற பொழுது, குறிப்பிட்ட நபர்கள் வந்து குறிப்பிட்ட வைப்பாளர்கள் தமது வைப்பிலிருந்து பணத்தை மீள பெற்றுக்கொள்ள முன்வருகின்ற சந்தர்ப்பத்தில் வங்கிகளில் வந்து வணிக வங்கிகளில் போதிய பணம் இல்லாத சந்தர்ப்பத்தில் வங்கிகள் வந்து தமக்கு கிடைக்கிற வைப்புகள்ல வந்து பெரும்பகுதியை வந்து வேறு சொத்துக்கள்ல முதலீடு செய்தால் வங்கிகள பணம் இருக்காது. இவ்வாறு வங்கிகள பணம் இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து வாடிக்கையாளர் பணத்தை கேட்டவுடனே திருப்பி கொடுக்க முடியாத சந்தர்ப்பம் வந்து வணிக வங்கிகளுக்கு ஏற்படும். இவ்வாறு வங்கிகளுக்கு ஏற்படுகின்ற பொழுது வாடிக்கையாளர் நன்மதிப்பை வந்து இந்த வங்கிகள் இழக்க வேண்டியது. அப்ப இதற்காகத்தான் வாடிக்கையாளர் கேட்டவுடன் பணத்தை திருப்பி செலுத்துவதற்கு வேண்டிய நிதி இல்லாத சந்தர்ப்பத்தில், அல்லது வணிக வங்கிகள் வந்து தமது திரவத்தன்மை இழக்கின்ற சந்தர்ப்பத்தில், லிக்விடிட்டி அந்த அசெட்டை வந்து இழக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து வங்கிக்கு பணம் தேவை. இந்த பணத்தை எங்கே பெற்றுக்கொள்வது? உடனடி என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த வங்கிகள் மத்திய வங்கியில தாம் வைத்திருக்கின்ற பணத்திலிருந்து தமக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இதற்காகத்தான் மத்திய வங்கி வந்து இந்த சட்டப்படி அவசியத்தை வச்சிருக்கு. அதாவது இந்த வங்கிகள் வந்து இந்த வங்கிகள், அதாவது வணிக வங்கிகளோ அல்லது வங்கிகளோ, இந்த வணிக வங்கிகள் வந்து எதிர்பாராத விதமாக திரவத்தன்மையினை இழக்கின்ற சந்தர்ப்பத்தில், இவ்வாறு திரவத்தன்மை இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து வங்கிகள் முன்வடைந்து போகும். ஆகவே இந்த வங்கிகள் வந்து திரவத்தன்மையினை இழக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வங்கிகளை பாதுகாப்பதற்காகவும் வாடிக்கையாளரின் நன்மையை பாதுகாப்பதற்காகவும் மத்திய வங்கியினால் பேணப்படுகின்ற, அதாவது வங்கிகள் சார்பாக மத்திய வங்கியினால் பேணப்படுகின்ற வாய்ப்புகளை தான் அந்த ஒதுக்கத்தான் ஆசைப்படுது சட்டப்படியான ஒரு விகிதம் சொல்லிப்போம். எனவே வணிக வங்கிகள் தாம் சேகரிக்கின்ற வாய்ப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை மத்திய வங்கியில் வைப்பு செய்தனத்தை நான் சொல்றது சட்டப்படியான ஒதுக்கி வீதம் என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். இதனை மத்திய வங்கி காலத்துக்கு காலம் என்ன செய்யும் சொன்னால் மாற்றி அமைத்துக் கொள்ளும். இதற்கு மேலதிகமாக வங்கி வீதம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. வங்கி வீதம், இந்த வங்கி வீதம் வந்து மத்திய வங்கி தீர்மானிக்கும். மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு கொடுக்கின்ற கடன்கள் மீது அறவிடுகின்ற வட்டி தான் வங்கி வீதம் என்று சொல்லுவார்.
ஆகவே முதலாவது சொன்ன நாங்கள் சட்டப்படியான ஒதுக்கீட்டை மாற்றி அமைக்கின்ற பொழுது மத்திய வங்கி அதிகரிக்கலாம் அல்ல குறைக்கலாம். சட்டப்படியான ஒதுக்கீட்டை வந்து மத்திய வங்கி அதிகரித்தால் வணிக வங்கிகள் முன்னரை விட அதிக அளவு பணத்தை வந்து மத்திய வங்கியில வைப்பு செய்ய வேண்டி ஏற்படும். இவ்வாறு மத்திய வங்கியில அதிக அளவு பணத்தை வணிக வங்கி வைப்பு செய்ய வேண்டி ஏற்படுவதால் வணிக வங்கியினுடைய கையில் உள்ள பணத்தின் அளவு குறையும். பெரும்பகுதி பணத்தை வந்து மத்திய வங்கியில போய் வணிக வங்கி வைப்பு செய்யப்படும். இவ்வாறு வணிக வங்கியிலிருந்து அதிக அளவு பணம் மத்திய வங்கி சென்றால் வணிக வங்கியினால் பொதுமக்களுக்கு வழங்குகிற கடன்கள் அளவு குறையும். கடன்கள் அளவு குறைந்தால் நாட்டில் கடனாக்கம் குறைந்து பண நிரம்ப குறைந்து பண வீக்கம் குறையும். இதற்கு மேலதிகமாக வங்கி வீதம் குறிப்பிடப்படுது. வங்கி வீதம் என்பது மத்திய வங்கியினால் வணிக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீதான வட்டி வந்து வங்கி வீதம். கவனிக்கணும், விளங்கிக் கொள்ளுங்க. மத்திய வங்கியினால் வணிக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீது அறவிடுகின்ற வட்டி தான் வங்கி வீதம். இந்த மத்திய வங்கியினால் வணிக வங்கிகளுக்கு அறவிடுகின்ற வட்டியை வந்து அதிகரித்தால், வங்கி வீதம் அதிகரித்தால் வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீதான வட்டியை அதிகரிக்க செய்யும். எனவே வங்கி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது வட்டி வீதம் அதிகரிக்கும். வட்டி வீதம் அதிகரித்தால் பொதுமக்கள் தாம் பெற்றுக்கொள்ள வருகின்ற பொழுது கடன்களுக்கான செலவு அதிகரிக்கும். ஆகவே கடன்களுக்கான செலவு அதிகரிக்கின்ற பொழுது கடன்கள் குறையும். கடன்கள் குறைய நாட்டில் பண நிரம்ப குறையும். பண நிரம்ப குறைய பண வீதம் குறையும். வங்கி வீதத்துக்கு பண நிரம்பலுக்கு தொடர்பு. மாறாக வங்கி வீதம் குறைவடைந்தால் வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு வழங்குகிற கடன்கள் மீதான வட்டியை குறைக்கும். இவ்வாறு கடன்களுக்கான வட்டி குறைகின்ற பொழுது கடன்களுக்கான கேள்வி அதிகரித்து கடனாக்கம் அதிகரிக்க நாட்டில் பண நிரம்ப பண வீக்கம் விளைகிறது. அடுத்து சொல்ல இன்னும் சொல்ல நாங்கள் மீள் நிதியளித்தல் வசதிகள் சொல்ல நாங்கள், அதாவது வணிக வங்கிகள் வழங்குகின்ற கடன்களுக்கு மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உத்தரவாதம் வழங்கும். அதாவது வணிக வங்கிகளால் வழங்கப்படுகின்ற கடன்களில் குறிப்பிட்ட கடன்களை வணிக வங்கி மீள பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் அக்கடன்களுக்கு ஆன உத்தரவாதத்தை வந்து மத்திய வங்கி வழங்கும். அதாவது குறிப்பிட்ட வீதமான தொகையை வந்து வணிக வங்கி அறவிட முடியாது போகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அறவிட முடியாமல் போன நட்டத்துக்கு வந்து மத்திய வங்கி நிதி அளித்து வணிக வங்கிகளுக்கு உதவி செய்யும். இது எப்ப ஏற்பாடு என்று சொன்னால், அதாவது நாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் மீது கடன்களை வழங்க சொல்லி மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு ஆலோசனை செய்யும். இவ்வாறு வழங்கப்பட்ட கடன்களை மீள திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வணிக வங்கிகளுக்கு சன்மானமாக வழங்கும். சொல்றது மீள் நிதி அளித்தல் வசதி என்று அழைப்போம். மீள் நிதி அளித்தல் வசதி என்று சொல்லி அழைப்போம். இன்னும் ஒன்று சொல்லி அழைக்கப்பட்டது கொடுகடன் மீதான பண்புசார் கட்டுப்பாடுகள். ஆகவே வணிக வங்கி என்ன செய்யும்? வணிக வங்கியின் நோக்கம் வந்து அதிக அளவு கடன்களை கொடுத்து வட்டி வருமானத்தை உழைப்பதன் நோக்கமாக கொண்டது. ஆனால் மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால், நாட்டில வந்து பணவீக்க நிலைமையை கருத்தில் கொண்டு வணிக வங்கிகளுக்கு ஆலோசனை வழங்கும், அது கட்டுப்பாடுகள் வழங்கும். அதாவது வணிக வங்கிகளால் வழங்கப்படுகின்ற கடன்கள் மீது கட்டுப்பாடுகளை அதிகரிக்க செய்து கடன்களுடைய அளவை கட்டுப்படுத்த முன்வரும். அதாவது ஒட்டுமொத்தமாக நாட்டில் பண நிரம்பல் அதிகமாக காணப்படும் என்று சொல்லி மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு அறிவிக்கும். வணிக வங்கிகள் வழங்குகின்ற கடன்களை வந்து கட்டுப்படுத்த சொல்லி
மத்திய வங்கி வங்கிகளுக்கு ஆலோசனை வழங்கும். இவ்வாறு வழங்குகின்ற ஆலோசனைகளுக்கு ஏற்ப வணிக வங்கிகளும் கட்டுப்பட்டு கடன்களை கட்டுப்படுத்த வேண்டி வரும். அதே போல வட்டி வீதங்கள் மீதான உச்ச கட்டுப்பாடுகளை மத்திய வங்கி தீர்மானிக்கும். அதற்கு மேலதிகமாக என்ன செய்யும் சொன்னால், மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு சுதந்திரமானது தீர்மானம் மேற்கொள்கிற உரிமை காணப்படும். எனவே இந்த மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னால், இந்த வணிக வங்கிகளுக்கு ஒரு ஆலோசனை வழங்கலாம். அதாவது அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. ஏன்னா மத்திய வங்கி வேற வணிக வங்கிகள் காணப்படும். ஆகவே தனியார் துறை சார்ந்த வணிக வங்கிகளும் இருக்கிறான். அவ்வாறான வணிக வங்கிகளுக்கு கட்டுப்பாடு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல கட்டுப்பாடு விதிக்க இயலாது. எனவே கட்டுப்பாடுகளை விதிக்காமல் ஆலோசனை வழங்கும் மத்திய வங்கி அந்த வணிக வங்கிகளுக்கு. அதாவது நாட்டில பொருளாதாரத்துல பணவீக்கம் ஆனது அதாவது 5% நிலையமாக காணப்படுகின்றது. இது நாட்டு பொருளாதாரத்துக்கு வளர்ச்சிக்கு போதுமானதாக இல்லை அல்லது பொருத்தமானதாக இல்லை. எனவே நீங்கள் வழங்குகின்ற கடன்களை கட்டுப்படுத்த வேண்டும். நாட்டில் பணம் இருக்கும், கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எனவே நீங்கள் கடன்களை வழங்குகின்ற பொழுது நுகர்வு நோக்கம் கருதியான கடன்களை வழங்காது முதலீடு சார்ந்த கடன்களை ஊக்குவிக்க சொல்லி மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு ஆலோசனை வழங்கலாம். இவ்வாறு ஆலோசனை வழங்குவதன் ஊடாக என்ன செய்யலாம்னு சொன்னா, நாட்டுல பொதுவிலை மட்ட அதிகரிப்பு கட்டுப்படுத்தலாம், பணவீக்க அதிகரிப்பு கட்டுப்படுத்தலாம் மற்றும் பண நிலைமை கட்டுப்படுத்தலாம். ஆகவே இந்த நாணய கொள்கை கருவிகள் என்ன செய்யலாம் சொன்னா, நாட்டுல பண நிலைமை அதிகரிக்கவும் செய்யலாம், அதிகரிக்கவும் பயன்படுத்தலாம். அதே வேளையில் நாட்டின் பண நிரம்பலை குறைவடை செய்வதற்கும் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் கட்டாயம் விளங்கி வைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் படியமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நீங்க வாசிச்சு கொண்டிருந்தா ஆகவே 2 நிமிஷம் வாசிச்சு பாருங்க. இப்போ 2:27 2:30 நாங்கள் சந்திப்போம். ஒரு 3 நிமிட இடைவெளி எடுப்போம். அது வரைக்கும் இந்த வாசிப்போம். ஆகவே நாங்கள் பார்த்த விடயங்களை சுருக்கமாக பார்ப்போம். நாணய கொள்கை பார்த்தனாங்க. உங்களுக்கு பரிசு இருக்கலாம். நாணய கொள்கை என்று சொன்னால் என்னென்று சொல்லி எங்களிடம் வினாக்கள் கேட்கப்படலாம். நாணய கொள்கை என்றால் என்ன, நேரடியான கேள்வி இருந்து அதுக்குரிய விளக்கத்தை எழுதலாம். அதே போல நாணய பொருளாதாரத்துல நாணய கொள்கையுடைய வகிபாகம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். வாட் ஆர் தி ரோல் ஆஃப் மானிட்டரி பாலிசி இன் an economy ன்னு கேட்கலாம். அது பொருளாதாரத்துல நாணய கொள்கையினுடைய பங்களிப்பு என்ன அல்லது வகிபாகம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். 2 கேள்வி எதிர்பார்க்கலாம். ஒன்று நாணய கொள்கைன்னு சொன்னால் என்ன, மற்றது பொருளாதாரத்துல நாணய கொள்கையினுடைய வகிபாகம் என்ன. அது அப்படின்னு சொன்னா நாணய கொள்கையினுடைய முக்கியத்துவம் யாது அப்படின்னு கேட்கலாம். ஆகவே பொருளாதார வளர்ச்சிக்கு நாணய கொள்கையினுடைய முக்கியத்துவம் யாதுன்னு சொல்லி உங்களிடம் கேள்விகள் கேட்கப்படலாம். அதனை தொடர்ந்து உங்களுக்கு கேள்வி பெறலாம். நாணய கொள்கையை முகாமை செய்வதில் மத்திய வங்கியினுடைய பங்களிப்பு யாது. ஆகவே விடயம் ஒன்றுதான் கேள்விகள் வேற மாதிரி முறையில கேட்கப்படலாம்.
மத்திய வங்கிக்கு நாணய கொள்கைக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு காணப்படுது. மத்திய வங்கி தான் நாணய கொள்கையை வந்து மேற்பாடு செய்யறது, முகாமை செய்யறது, நடைமுறைப்படுத்துவது காணப்படுகிறது. அதற்கு வந்து அதே மத்திய வங்கி, அதாவது நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்துவதில் மத்திய வங்கியினுடைய பங்களிப்பு யாது என்று கேட்கலாம். அதே தொடர்ந்து என்ன செய்யலாம் என்று சொன்னால் நாணய கட்டமைப்பு கேட்கலாம். இளைஞருடைய நாணய கட்டமைப்பை பற்றி விளக்கு அடித்து கேட்கலாம். அதே வழியில் வந்து உங்களுக்கு தெரியும் நெகிழ்விக்குமான பணவீக்கம் அல்லது பணவீக்க இலக்கு என்று சொல்லி எங்களிடம் கேட்கலாம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாணய கொள்கை கருவிகள் என்று சொல்லி கேட்கலாம். இப்போ நாணய கொள்கை கருவிகளை பட்டியல்படுத்துகள், நாணய கொள்கை கருவிகளை குறிப்பிடுகள் என்று சொல்லி கேட்கலாம். அல்லது நாணய கொள்கை கருவியில ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு அதாவது பகிர்ந்து செஞ்ச நடவடிக்கை என்று சொன்னால் என்ன, அல்லது இப்படி கேட்கலாம் வங்கி வீதம் மற்றும் வட்டி வீதம் என்பவற்றை வந்து ஒப்பிட்டு வேறுபடுத்துகன்னு சொல்லி கேட்கலாம். compare and contrast between the bank rate and interest rate கேட்கலாம். அவர்கிட்ட அவ்வாறு கேட்டால் இரண்டையும் வந்து விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லது இப்படியும் கேட்கலாம் தொகை கடன் கட்டுப்பாடு, தெரிவு கடன் கட்டுப்பாடு என்றால் என்ன, இவற்றிற்கும் பண நிரம்பலுக்கும் தொடர்பு யாதுன்னு சொல்லி கேட்கலாம். தொகை கடன் கட்டுப்பாடு மற்றும் தெரிவு கடன் கட்டுப்பாடு என்றால் என்ன, இவற்றிற்கும் நாணய நிரம்பலுக்கும் தொடர்பு யாதுன்னு சொல்லி மேடம் கேள்வியும் கேட்கலாம். ஆகவே கேள்விகள் வந்து பல்வேறுபட்ட வடிவங்களில் கேட்கப்படலாம். முடியும் ஒன்றாக. ஆகவே இந்த உங்களுக்கு கிடைக்கும் விரைவில் அனுப்பி வைக்கப்பட்டவர்களுக்கு அதிசலாக வந்து. ஆகவே நாங்கள் பார்த்து நாங்கள் இது முக்கியமான விடயம் நாணய கொள்கை கருவிகள். நாணய கொள்கை கருவிகள் எப்படி மாற்றம் என்ன செய்யும், நாணய கொள்கையில அல்லது பண நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறாங்க. ஆகவே மிகவும் முக்கியமானது வாய்ந்தது. உங்களுக்கு தெரியும் பகிரங்க சந்தை ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் வந்து மிக முக்கியமானது. அது வட்டி வீதம் தெரியும், உங்களுக்கு சட்டப்படியான ஒதுக்கி வீதம் தெரியும், வங்கி வீதம் தெரியும், அடுத்தது மீள் நிதியத்த வசதியும் தெரியும். மீள் நிதியத்தின் வசதி இது வந்து அதாவது உங்களுக்கு தெரியும் அண்மை காலங்களில் வந்து இப்ப தற்பொழுது அரசாங்கம் வந்து சில துறைகளுக்கான கடன்களை அதிகரிக்க செய்கின்றது. சில துறைகளுக்கான கடன்களை அதிகரிக்குமாறு வணிக வங்கிகளுக்கு அரசாங்கம் அறிவுறுத்தல்கள் வழங்குகின்றது. அதாவது தெரியும் சௌபாக்கிய தர்ம என்று சொல்லி அழைக்கப்படுது அரசாங்கத்தின் கொள்கை. அவ இதுக்கு ஏற்ற வந்து கடன்களை அதிகமாக வழங்குங்கள் சொல்லி மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு அரசாங்கம் குறிப்பிடுது. ஆகவே வணிக வங்கிகள் வந்து அரசாங்கத்தின் வங்கிகள் சொல்ல முடியாது. எல்லா வங்கிகளும் வந்து தெரியும் கமர்ஷியல் பேங்க் இருக்குது, அதே போல சேலன் பேங்க் இருக்குது, HNB பேங்க் இருக்குது, NDB பேங்க் இருக்கு. இவ்வாறு இந்த தனியார் துறை வங்கிகளை வந்து அரசாங்கம் இவ்வாறு கடன்களை அதிகரிக்க செய்யுங்கன்னு சொல்லி கொண்டு இருந்தால் அவர்கள் வந்து அந்த தனியார் துறை வங்கிகளின் நோக்கம் வந்து வருமானத்தை உழைப்பதை கொண்டிருக்கும். யாரும் வந்து வருமானம் உழைக்காம சேவை செய்யறன்னு சொல்லி இது பார்க்கல. அதே தனியார் வங்கிகள் பிரைவேட் பேங்க்ஸ் அதெல்லாம் வந்து பிரைவேட் கமர்ஷியல் பேங்க்ஸ். அப்ப அவர்களை வந்து நீங்கள் பொதுமக்களுக்கு கடன்களை வழங்குன்னு சொல்லி ஊக்குவிக்கிறேன். எவ்வாறு ஊக்குவிக்கிறது? பொதுமக்களுக்கு கடன்களை வழங்க வேணும். அவர்கள் வந்து பல்வேறுபட்ட நிபந்தனைகளை கேட்பார்கள். உங்களுக்கு கடன் வேணுமா, ஏன் கடன் வேணும், அதுக்குரிய ஆவணங்கள் தாங்க, அதுக்குரிய பொறுப்புகள் தரணும்னு கேட்பாங்க. ஆகவே அரசாங்கம் சொல்லும் அப்படியெல்லாம் நீங்க கேட்க வேண்டாம், கடன்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லும். ஆகவே அவ்வாறு கடன்களை கொடுத்தால் அந்த கடன்களை நாங்கள் திருப்பி அறவிட முடியாது போனால் அந்த வங்கிக்கு நட்டம் பெறும். அந்த நட்டத்தை யாரு பொறுப்பேற்கிறது? ஆகவே இவ்வாறு பொதுமக்களுக்கு கடன்களை வழங்கி போட்டு அந்த கடன்களை மீள பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் அந்த வங்கியின் முடிவடைந்து போகும். தெரியும் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் அமெரிக்காவில் வந்து பல்வேறுபட்ட நிதி நிறுவனங்கள் வந்து முறிவடைந்து போனது.
நிதி நெருக்கடி ஏற்பட்டது. இவ்வாறு நிதி நெருக்கடி ஏற்படுகிற பொழுது அந்த நிறுவனங்களுக்கு வந்து மத்திய வங்கி தான் நிதி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவை இந்த முடிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இலங்கையில வந்து அரசாங்கம் குறிப்பிடுது சில துறைகள் மீதான கடன்களை அதிகரிக்க செய்யுங்கள், முதலீட்டாளர்களை ஊக்குவியுங்கள், உற்பத்தியை பெருக்குங்கள் சொன்னால் அது அரசாங்கத்தினுடைய சொல்வது கடமை. ஆனால் அதை நிறைவேற்றுவது வந்து அந்த வணிக வங்கிகளினுடைய தீர்மானமாக தான் இருக்கும். என்னன்னு சொன்னா வணிக வங்கிகள் நோக்கம் வந்து இலாப நோக்கம். அந்த நோக்கத்தை எவ்வாறு அடைவார்கள் சொன்னால் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கொண்டு பொதுமக்களுக்கு கடன்களை வழங்கி வட்டி வருமானத்தை உழைக்கணும். இந்த வட்டி வருமானத்தை உழைக்கின்ற பொழுது அந்த வழங்கின கடன்களை மீள பெறக்கூடிய வகையில வந்து இருக்க வேணும். ஆனா எனவேதான் இந்த மத்திய வங்கி என்ன செய்ய வணிக வங்கிகளுக்கு உத்தரவாதம் அளிக்கும். அதாவது உத்தரவாதங்கள் கடன்கள் மீதான, அதாவது கொடுகடன் மீதான உத்தரவாதம் வழங்கும். அல்லது கொடுகடன் மீது மீள் நிதி வசதி அளித்தல். அதாவது இவற்றினை வந்து மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு உறுதி வழங்கும். நீங்கள் வழங்குகின்ற கடன்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால், கடன்களை வசூலிக்க முடியாது போனால், அந்த வசூலிக்க முடியாத பணத்தின் முழுவதையுமோ அல்லது குறிப்பிட்ட அளவையோ நாங்கள் உங்களுக்கு மீள திருப்பி செலுத்துவோம் என்று சொல்லி உத்தரவாதம் வழங்கும். அதனை தான் சொல்றது மத்திய வங்கியின் மீள் நிதி அளிக்கும் வசதியில் சொல்லி அழைக்கப்படும். இவ்வாறு மத்திய வங்கி உத்தரவாதம் வழங்கினால் வணிக வங்கிகள் கடனை கொடுக்கும். ஏனென்று சொன்னால் அந்த கடன்கள் திருப்பி அறவிட முடிய சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கியிடம் அந்த நிதியை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே இதுதான் அந்த முறையாக காணப்படுகின்றது. பொது கொடுகடன் மீதான பண்புசார் கட்டுப்பாடு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு சொல்லலாம், நீங்க கடன் வழங்குகின்ற பொழுது ஒட்டுமொத்த ரீதியாகவும் மத்தியம் கட்டுப்படுத்தலாம், அல்லது தெரிவு செய்யப்பட்ட ரீதி அடிப்படையில் கட்டுப்படுத்தலாம். ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துதல் என்பது கடன்களை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தும் சொன்னால் அது கொடுகடன் மீதான தொகைசார் கட்டுப்பாடு என்று அழைக்கப்படும். ஆனா பண்புசார் கட்டுப்பாடுன்னு சொன்னா நீங்கள் கடன்களை வழங்குகின்ற பொழுது அதாவது நுகர்வு சம்பந்தமான கடன்களுக்கு கட்டுப்பாடு இருக்கிறது. அதாவது நுகர்வு நோக்கம் கருதி கடன்களை விண்ணப்பிக்கின்ற பொழுது அந்த கடன்களை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லி குறிப்பு கூறி பின்ன அந்த நீங்கள் கடன்களை வழங்க வேண்டுமாயின் அந்த முதலீடு சம்பந்தமாக உங்களுக்கு கடன்களுக்கான விண்ணப்பம் கிடைக்கின்ற போது அந்த கடன்களை வழங்குங்கன்னு சொல்லி குறிப்பிடுவது வந்து பண்புசார் கட்டுப்பாடு என்று அழைக்கப்படும். அதாவது பொதுமக்கள் வந்து புதிய முயற்சிகள், வியாபார முயற்சிகள் ஆரம்பிக்கிறதுக்கு, புதிய வியாபார முதலீடு திட்டங்களை உருவாக்குகின்ற பொழுது அத்தகைய கடன்கள் மீது கடன்களை வழங்கும்னு சொல்லி வழங்கலாம். ஆகவே இவ்வாறு பாடுகளை முடிக்கிறார். அடுத்து பார்க்கலாம், நீங்கள் மத்திய வங்கியினால் பயன்படுத்தப்படும் கொள்கை வட்டி வீதம் பார்க்கலாம். நாங்கள் கொள்கை வட்டி வீதம் பார்க்கலாம். பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கலாம், யூஸ் பை சிபிஎஸ்இ நடத்தப்படுது. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான
வாய்ப்பு வசதி காணப்படுகிறது. அதாவது துணைநில் வாய்ப்பு வசதி வீதம், துணைநில் வாய்ப்பு வசதி வீதம் என்று அழைக்கப்படுது. அடுத்தது சொல்லப்படுது துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம், வங்கி வசதி வீதம் அழைக்கப்படுது. துணைநில் வாய்ப்பு வசதி வீதம், துணைநில் அது சொல்லப்படுது துணைநில் கடன் வழங்குது. இங்க பாருங்க, துணைநில் வாய்ப்பு, அங்கால துணைநில் கடன் வழங்கல் சொல்லி அழைக்கப்படுது. துணைநில் வாய்ப்பு வசதி வீதம், அடுத்தது துணைநில் கடன் வசதி கடன் வழங்கல் வசதி வீதம் அழைக்கப்படுது. இங்கே வாய்ப்பு, இங்கே கடன் அழைக்கப்படுது. ரெண்டு வகையா வழங்கப்படுது. இங்கே இலங்கை மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னா முக்கிய வட்டி வீதமாக காணப்படுது முக்கிய வட்டி வீதம். இவை முறையே மீள்கொள்வன வீதம் மற்றும் நேர்மாற்று மீள்கொள்வன வீதம் என அழைக்கப்படுகின்றது. துணைநில் வைப்பு வசதி வீதமானது இலங்கை மத்திய வங்கியினால் வங்கி தொழில் முறையிலிருந்து ஓரிரவு மிகை திரவத்தன்மையினை ஈர்ப்பதற்காக ஆரம்ப மட்ட வீதமாகும். பாருங்க, சில வழியில அதாவது உங்களுக்கு தெரியும், அழைப்பு கடன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அழைப்பு கடன் சொன்னால் உங்களுக்கு தெரியும், பல்வேறு ஏ அல்லது பி, ஏபி என்ற இரண்டு வணிக வங்கிகள் இருக்கும். அதுல குறிப்பிட்ட வங்கிக்கு நிதி திரவத்தன்மை இழக்கும் சந்தர்ப்பத்தில், அதாவது திரவத்தன்மை இல்லாத சந்தர்ப்பத்தில் ஏ என்ன செய்யணும்னா பி வங்கி, பி என்ற வேறொரு வணிக வங்கியில போய் ஒரு 2 மணித்தியால 3 மணித்தியால கடன்களை பெற்றுக் கொள்ளலாம். அது அவங்களுக்கு தெரியும். குறிப்பிட்ட வணிக வங்கி ஒரு நகரத்துல, எக்ஸ் என்ற நகரத்துல ஒரு வணிக வங்கி, ஒரு கமர்ஷியல் பேங்க், ஒரு வங்கி இருக்கின்றது. சிட்டியில ஒரு கலம் சிட்டியில ஒரு பேங்க் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த வங்கி வாய்ப்பில இருந்து ஒரு பில்லியன் ரூபாய், ஒரு 2 பில்லியன் ரூபாய் பணத்தை மீள பெற போற 2 பில்லியனை அப்ப காலையில ஒரு 9 மணிக்கு வந்துட்டாருன்னு குறிப்பிடுவாங்க. அப்ப 9 மணிக்கு வந்துட்டாருன்னு சொன்னா ஒரு 10 பில்லியன் அவருடைய பணத்தை எடுக்கிறதுக்கு வார. அவ்வாறு பணத்தை மீள பெறுகின்ற பொழுது அந்த வங்கியில பணம் இல்லை. தற்பொழுது இல்ல சந்தர்ப்பத்தில் அந்த வங்கி வாடிக்கையாளருக்கு தங்களோட பணம் இல்லைன்னு சொல்லி அறிவித்தால், வாடிக்கையாளர் வங்கி தொடர்பாக ஒரு நன்மதிப்பை இழக்க வேண்டியது. அந்த வங்கி தமது நன்மதிப்பை வாடிக்கையாளர் இழக்க வேண்டியிருக்கிறது. இதனால் வாடிக்கையாளர் இழக்க வேண்டியிருக்கிறது. இதனை பாதுகாப்பதற்காக வங்கி என்ன செய்யும் சொன்னால், உடனடியாக நமக்கு அருகாமையில் உள்ள ஒரு வங்கி, ஒரு அடுத்த வணிக வங்கியை கடனுக்கு விண்ணப்பிக்கும். இந்த குறிப்பிட்ட ஒரு 1 பில்லியன் தாங்கன்னு சொல்லி இந்த வங்கியில கடனாக இருக்கு. இந்த கடனுடைய முதிர் காலம் ஒரு மணித்தியால கணக்கா இருக்கலாம், ஒரு இரவு மட்டும் இருக்கலாம், 12 hours, 24 hours, அல்ல 4 hours, 5 hours இருக்கு. ஆகவே இந்த கடன் பெற்ற வங்கிக்கு நிதி கிடைத்தவுடன் அந்த பணத்தை அந்த குறிப்பிட்ட வங்கிக்கு மேல சேர்க்கலாம். இது மிகவும் குறுகிய நேர முதிர் காலத்தை கொண்டிருக்கு. மனத்தில் அடிப்படையில் கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். வெகு வட்டியும் வழங்கப்படும். ஆகவே இந்த துணைநில் கடன் வசதி என்பது இலங்கை மத்திய வங்கியினால் வங்கி தொழில் முறைமைக்கு ஓரிரவு திரவத்தன்மையினை செலுத்துவதற்காக உச்ச வீதமாக அல்லது உயர்ந்த காணப்படுது. இது அழைக்கப்படும் துணைநில் கடன் வசதி. இந்த துணைநில் வீத வீழ்ச்சி என்று அழைக்கப்படுது. ஸ்டாண்டிங் ரேட் கொண்டு அழைப்பார்கள். இந்த துணைநில் வைப்பு வசதி வீதமும் துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதமும் கொள்கை வீத வீழ்ச்சி என்று அறியப்படுகின்றது. இந்த துணைநில் வீத வீச்சினை உருவாக்குகின்ற துணைநில் வைப்பு வசதி வீதமானது குறைந்த மட்டமாகவும், துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதமானது உயர்ந்த பட்சமாகவும் காணப்படலாம். இவ் ஆரம்ப வீதத்துக்கும் உச்ச வீதத்துக்கும் மாற்றங்கள் எங்க மத்திய வங்கியின் நாணய கொள்கையினால் குறிக்க வைக்கப்படுகின்ற குறிப்பிடலாம். நாங்கள் இங்க
ஆகவே இவற்றை எல்லாவற்றுக்கும் வந்து இந்த நாணய சபைதான் பொறுப்பாக காணப்படும். அதாவது குறுங்கால முதிர்வு காலத்தை கொண்ட கடன்களுக்கு அறவிடுகின்ற வட்டியை வந்து தான் இது வந்து குறிப்பிடுகின்றது. அதாவது இந்த வணிக வங்கிகள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், தமது குறுங்கால திரவத்தன்மையை இழக்கின்ற சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கியில் ஒரு குறுங்கால கடனை பெற்றுக்கொள்ளலாம். அந்த கடன்களுக்கு அறவிடுகின்ற வட்டியை தான் இது குறிப்பிடுகின்றது. இந்த வட்டியை தீர்மானிக்கின்ற பொறுப்பு வந்து மத்திய வங்கியின் நாணய சபைக்குத்தான் அதிகாரம் இருக்குது. இந்த குறுங்கால முதிர்வு காலத்தை கொண்ட கடன்கள் வந்து ஒரு 24 மணித்தியாலங்களோ அல்லது குறைவானதாக கொண்டிருக்கு. அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியிருப்பது வந்து திறந்த சந்தை நடவடிக்கை என்று சொல்லி அழைக்கலாம், அல்ல பகிரங்க சந்தை நடவடிக்கை என்று அழைக்கலாம், அல்லது ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் என்று சொல்லி நீங்க அழைக்கலாம். ஆகவே நீங்க பார்த்திருக்கீங்க இந்த விடயத்தை வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் பார்த்திருக்கிறீர்கள். இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் என்பது பொருளாதாரத்தில் நாணய நிரம்பலை மாற்றி அமைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பிரதான நாணய கொள்கை கருவியாக இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கை காணப்படுகின்றது. இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் என்று சொன்னால் பகிரங்க சந்தை நடவடிக்கை. அது பகிரங்க சந்தை உங்களுக்கு தெரியும், ஓப்பனா தெரியும் எல்லாருக்கும் வந்து. இப்ப இதுல வந்து யாரும் வரலாம் அல்லது போகலாம். இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கை யாரும் கொள்வனை செய்யலாம், விற்பனை செய்யலாம். ஆகவே இங்க பையிங்கும் இருக்கு, செல்லிங்கும் இருக்குது. இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் என்று சொல்லுகின்ற சொல்வார்கள். இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன்ல வந்து என்ன நடக்கும் என்று சொன்னால், மத்திய வங்கியினால் வெளியீடு செய்யப்படுகின்ற திரைசேரி உண்டியல்கள் மற்றும் ஆவணங்கள் கொள்வனவு மற்றும் விற்பனவு நடவடிக்கையை தான் இது குறிக்கின்றது. திரைசேரி உண்டியல் விற்பனை செய்கிறதையும் நாங்கள் செய்யலாம் அல்லது கொள்வனவு செய்யலாம். இந்த திரைசேரி உண்டியல்கள் வந்து கொள்வனவையும் விற்பனவையும் மேற்கொள்கின்ற சந்தையத்தை நாங்கள் சொல்றது ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் ஊடாகத்தான் இந்த நாணய கொள்கை மாற்றி அமைக்கப்படுது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசாங்கத்துக்கு குறுங்கால கடன்கள் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தின் சார்பில் மத்திய வங்கி பொதுமக்களுக்கு திரைசேரி உண்டியல்களை விற்பனை செய்வதன் ஊடாக அந்த பணத்தினை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு வழங்கும். சொல்றது பகிரங்க சந்தை நடவடிக்கையில் திரைசேரி உண்டியல்களை விற்பனை செய்தது, மத்திய வங்கி விற்பனை செய்தது. ஆகவே விற்பனை செய்யப்பட்ட திரைசேரி உண்டியல்களை அதனது முதிர்வு காலம் முடிவடைந்த பின்னர் மத்திய வங்கி பொதுமக்களிடமிருந்தும் மற்றும் வங்கிகளிடமிருந்தும் அவற்றினை கொள்வன செய்யும். ஆகவே முதல் விற்பனை செய்யப்பட்ட திரைசேரி உண்டியல்கள் ஆவணங்கள் தற்பொழுது மத்திய வங்கியினால் பொதுமக்களிடமிருந்தும் வங்கிகளிடமிருந்தும் கொள்வன செய்யப்படுது. அப்ப பொதுமக்களிடம் உண்டியல் கொள்வன செய்யப்படுகிறது, அதுக்கு முன்னர் பொதுமக்களுக்கும் வங்கிகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஆகவே அரசாங்கத்தின் சார்பில் மத்திய வங்கியினால் திரைசேரி உண்டியல்களை வந்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்கின்றதும் மற்றும் கொள்வனவு செய்கின்றதுமான செயற்பாட்டு தான் நாங்கள் சொல்வது மத்திய வங்கியின் ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் அழைக்கப்படும், அல்லது பகிரங்க சந்தை நடவடிக்கை அழைக்கப்படும், அது திறந்த சந்தை நடவடிக்கை என்று அழைக்கப்படும். இங்கே பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள், ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் பகிரங்க சந்தை கடன் கருவிகள் என்று அழைக்கலாம். நாங்கள் பகிரங்க சந்தை கடன் கருவிகள் என்று அழைக்கலாம், அல்லது மானிட்டரி பாலிசி டூல்ஸ் என்று சொல்லி அழைக்கலாம். நாணய கொள்கை
கருவிகள் என்று சொல்லி நாங்கள் அழைக்கலாம். ஆகவே மத்திய வங்கி உண்டியல்கள் ஆவணங்களை பொதுமக்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து கொள்வனவு செய்யுமாயின் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் யாவை அல்லது நாட்டின் பண நிரம்பலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் யாவை என்று சொல்லி உங்களிடம் வினாக்கள் கேட்கப்படலாம். அவ்வாறு கேட்கப்பட்டால் அதுக்கு நீங்கள் விடையளிக்க தயாராக இருக்க வேண்டும். எவ்வாறு கேட்கலாம் என்று சொன்னால், பகிரங்க வினா கேட்கப்படலாம். பகிரங்க சந்தை நடவடிக்கை என்பதனை விளக்குக என்று சொல்லலாம். அடுத்த கேள்வி கேட்கப்படலாம், அரசாங்கம் தாம் விற்பனை செய்த திரைசேரி உண்டியல்கள் மற்றும் பங்கு பத்திரங்களை பொதுமக்களிடமிருந்து கொள்வனவு செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் யாவை அல்லது ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட திரைசேரி உண்டியல்கள் போன்றவற்றினை மத்திய வங்கி மீண்டும் கொள்வனவு செய்கின்ற பொழுது நாட்டின் பண நிரம்பலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் யாவை என்று சொல்லியும் கேட்கப்படலாம். அவ்வாறு கேட்கப்படுகின்ற பொழுது உங்களுடைய விடைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது திரைசேரி உண்டியல்கள் ஆவணங்களை மத்திய வங்கி விற்பனை செய்கின்ற பொழுது என்ன மாற்றம் இடம்பெறும், விற்பனை செய்யப்பட்ட உண்டியல்கள் ஆவணங்களை மத்திய வங்கி கொள்வனவு செய்கின்ற பொழுது என்ன மாற்றம் இடம்பெறும் என்பதை நீங்கள் கவனமாக விளங்கி வைத்திருக்க வேண்டும். ஆகவே அந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் எழுதக்கூடிய வகையில நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும். எவ்வாறு சொன்னால், இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையில மத்திய வங்கியின் திரைசேரி உண்டியல் பொதுமக்களுக்கும் வங்கிகளும் விற்பனை செய்கின்ற பொழுது என்ன மாதிரியான விளைவு ஏற்படுத்தும் சொன்னால், திரைசேரி உண்டியலை மத்திய வங்கி விற்பனை செய்கின்ற பொழுது பொதுமக்களும் கொள்வனவு செய்வார்கள், அதே போல வங்கிகளும் கொள்வனவு செய்யும். ஏனென்று சொன்னால், இந்த உண்டியலை கொள்வனவு செய்கின்ற பொழுது அந்த முதிர்வு காலத்துக்கு பின்னர் குறிப்பிட்ட அளவு வருமானத்தை கொள்வனவு செய்கின்ற ஆட்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே இந்த வணிக வங்கிகளும் இவற்றின கொள்வனவு செய்கின்றது, பொதுமக்களும் கொள்வனவு செய்வார்கள். பொதுமக்கள் நேரடியாக போய் மத்திய வங்கியை கொள்வனவு செய்ய முடியாது. அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, முதலாம் தர மற்றும் இரண்டாம் தர விற்பனையாளரிடமிருந்து தான் இவற்றை கொள்வனவு செய்ய முடியும். செகண்டரி டீலர்ஸ் தான் போய் என்ன செய்யலாம், பொதுமக்கள் அதை வாங்கலாம். அதாவது செகண்டரி டீலர் என்ற பொழுது வங்கிகளை தான் பொதுவாக இருக்கு, வணிக வங்கிகள் போன்றவை பொதுவாக காணப்படும். ஆகவே அந்த பொதுமக்கள் இந்த செகண்டரி மார்க்கெட்ல போய் உண்டியல்களை கொள்வனவு செய்வார்கள். செகண்டரி டீலர்கிட்ட போய் இரண்டாம் தர வர்த்தகர்கிட்ட தான் போய் பங்குகளை வாங்குவோம், இந்த உண்டியல்களை கொள்வனவு செய்யலாம். அப்படி மத்திய வங்கி உண்டியல்கள் ஆவணங்களை பொதுமக்களுக்கும் வங்கிகளுக்கு விற்பனை செய்கின்ற பொழுது பொதுமக்கள் அவற்றினை கொள்வனவு செய்வார்கள். இவற்றை கொள்வனவு செய்கின்ற பொழுது பொதுமக்களிடமிருந்தான பணம் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த பொதுமக்களிடமிருந்து பணம் மத்திய வங்கி செல்லும். அதே போல வணிக வங்கியிடமிருந்து பணம் மத்திய வங்கி செல்லும். இவ்வாறு பொதுமக்களிடமும் மத்திய வங்கியிடம் இருந்த பணங்கள் பொதுமக்களிடமும் வணிக வங்கியில் இருந்த பணங்கள் மத்திய வங்கி செல்கின்ற பொழுது நாட்டின் சுற்றுவட்டத்தில் காணப்படுகின்ற பணத்தினுடைய அளவு குறையும். இவ்வாறு பணத்தின் அளவு குறைகின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பலும் குறைவடையும். அதே வழியில வணிக வங்கியோட இருந்த பணம் எல்லாம் பணங்கள் மத்திய வங்கி செல்லும். இவ்வாறு வணிக வங்கியினுடைய பணம் மத்திய வங்கி செல்கின்ற பொழுது வணிக வங்கியினால் வழங்கப்படக்கூடிய கடன் வழங்குகிற ஆற்றல் குறையும். இவ்வாறு வணிக வங்கியினால் வழங்கப்படக்கூடிய கடன்களின் ஆற்றல் குறைகின்ற பொழுது கடன்கள் குறையும். கடன்கள் குறைகின்ற பொழுது நாட்டில் கடனாக்கம் குறையும். கடனாக்கம் குறைகின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பல் குறையும். பண நிரம்பல் குறைகின்ற பொழுது நாட்டில் விளைவிக்க விளைவுகள் அல்லது விலைமட்ட அதிகரிப்புகள் அல்லது பணவீக்க நிலைமை குறைவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அதே போல பொதுமக்களின் கையில் உள்ள பணம் குறைவடைகின்ற பொழுது பொதுமக்கள் பொருட்கள் செயலுக்கான கேள்வியை குறைப்பார்கள். ஆகவே பொதுவிய மட்டம் குறைவடைய பார்க்கும். பொருட்களுக்கான கேள்வி குறைவடையும். ஆகவே பொதுவிய மட்ட நிலைமை குறைவடைய பார்க்கும். இது பணவீக்கம் குறைவடையும்.
மாறாக வந்து உண்டியல்கள் ஆவணங்களை வந்து அதாவது மத்திய வங்கி விற்பனை செய்த உண்டியல்கள் ஆவணங்களை வந்து திருப்பி வங்கிகள் கொள்வனை செய்கின்றப்படுது. அதாவது பொதுமக்களுக்கும் வணிக வங்கிகளுக்கும் விற்பனை செய்யப்பட்ட ஆவணங்கள் திரைசேரி உண்டியல்கள் வந்து மத்திய வங்கி மீள கொள்வனை செய்கின்ற பொழுது தான் பிரச்சனை இருக்கு. அதாவது ஏற்கனவே மத்திய வங்கியினால் விற்பனை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் வங்கிகளும் விற்பனை செய்யப்பட்ட திரைசேரி உண்டியலை வந்து மத்திய வங்கி கொள்வனை செய்ய போன்றது. இவ்வாறு கொள்வனை செய்கின்ற பொழுது அது கொள்வனவுக்கு பதிலாக மத்திய வங்கி என்ன செய்யும் நாணயங்களை கொடுக்க வேண்டி வரும். இவ்வாறு நாணயம் வந்து மத்தியம் கொடுக்கின்ற பொழுது அந்த புதிய நாணயங்கள் வந்து என்ன செய்ய சந்தைக்கு வரப்போகுது. அதாவது வணிக வங்கிக்கும் போகும்போது பொதுமக்களுக்கும் போகுது. ஆகவே பொதுமக்களின் கையில் உள்ள பணத்தின் அளவும் அதிகரிக்கும், வணிக வங்கியின கையில் உள்ள பணத்தின் அளவு அதிகரிக்கும். இவ்வாறு பொதுமக்களின் கையில் உள்ள பணத்தின் அளவு அதிகரிக்கின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பலில் ஒரு அதிகரிப்பு ஏற்படும். அத்துடன் பொதுமக்களின் கையில் உள்ள பணம் அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் இந்த கையில காசு இருந்தால் பொதுமக்கள் பொருட்கள் செய்வதற்கான கேள்வியை கூட்டுவார்கள். இவ்வாறு பொதுமக்கள் பொருட்கள் செய்வதற்கான கேள்வி அதிகரிக்கின்ற பொழுது நாட்டில் பொதுவாக விலை மட்டும் அதிகரிப்பு செய்யும். இது ஒரு நிலைமை. அதே வேளையில வணிக வங்கியினுடைய கையில் உள்ள பணம் அதிகரிக்கும். ஏனென்று சொன்னால் வணிக வங்கிகள் தமது உண்டியல்களை வந்து மத்திய வங்கிட்டு கொடுத்துட்டார்கள். ஆகவே அதுக்கு பதிலாக வந்து பணம் வந்து வணிக வங்கி கிடைக்கும். இவ்வாறு கிடைக்கின்ற பொழுது வணிக வங்கியின் கையில் உள்ள பணம் அதிகரிக்கின்ற பொழுது வணிக வங்கியின் கடன் வழங்குகின்ற ஆற்றல் கூடும். எனவே வணிக வங்கிகள் முன்னை விட அதிக அளவு கடன்களை பொதுமக்களுக்கு வழங்கும். இவ்வாறு கடன்கள் அதிகமாக வழங்கப்படுகின்ற பொழுது நாட்டில் கடனாக்கம் அதிகரிக்கும். நாட்டில் கடனாக்கங்கள் தொடர்ச்சியாக அதிகரிக்கின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பல் அதிகரிக்கும், பண வீக்க விளைவுகள் ஏற்படுத்தும். ஆகவே இந்த பகிரங்க சந்தையில வந்து திரைசேரி உண்டியல்கள் விற்பனை செய்யப்படுகின்றது, அதே போல கொள்வனை செய்யப்படுகின்றது. ஆகவே திரைசேரி உண்டியல்கள் கொள்வனம் விற்பனவு செய்ய நடவடிக்கை தான் சொல்றது நாங்கள் பகிரங்க சந்தை நடவடிக்கை என்று அழைக்கின்றோம். இதுக்கு காரணம் வந்து நாட்டில வந்து பண நிரம்பலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த சந்தை வந்து பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் வந்து மிகவும் 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 முக்கியத்துவம் காணப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்கள் ஆவணங்கள் போன்றவற்றினை பொதுமக்களுக்கு விற்பனை செய்கின்ற பொழுது நாட்டின் பண நிரம்பலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் யாவை என்று அழைக்கலாம், கேட்கலாம் ஒரு கேள்வி. அதாவது மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்கள் போன்றவற்றை பகிரங்க சந்தையில் விற்பனை செய்கின்ற பொழுது நாட்டின் பண நிரம்பலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் யாவை? அதுக்கு வந்து 5 மார்க்குக்கு வந்து கேள்வி கேட்கலாம். இவ்வாறு பகிரங்க சந்தையில் விற்பனை செய்கின்ற பொழுது இவற்றின் யார் கொள்வனை செய்வார்கள் நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஒன்று வணிக வங்கிகளும் கொள்வனை செய்யும், பொதுமக்கள் நிறுவனங்களும் கொள்வனை செய்யும். நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் கொள்வனை செய்யும், அதே போல பொதுமக்கள் கொள்வனை செய்வார்கள். இது இவ்வாறு கொள்வனை செய்கின்ற பொழுது என்ன நடக்கும்? பொதுமக்களின் பார்க்க பொதுமக்களின் கையில் உள்ள பணத்தின் அளவு குறையும். ஆக பொதுமக்களின் கையில் உள்ள பணத்தின் அளவு குறைகின்ற பொழுது சுற்றுவட்டத்தில் உள்ள பணத்தின் அளவு குறையும். அதேபோல வணிக வங்கிகள் கொள்வனை செய்கின்ற பொழுது வணிக வங்கியின் கையில் உள்ள காசு குறையும். இதனால் வணிக வங்கியின் கடன் வழங்குகிற ஆட்சி குறையும், கடன் குறையும், கடனாக்கம் குறையும் விளங்கப்படுத்த. ஆகவே கேள்விகளுக்கு ஏற்ற நீங்கள் விடை எழுத தயாராக வேண்டும். ஆகவே இவற்றை நீங்கள் வந்து விளங்கி நீங்கள் கற்கின்ற பொழுது எந்த கேள்வி வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி விடைகளை நீங்கள் எழுத தயாராக இருக்கலாம். ஆகவே நல்லது மாணவர்களை, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் கேள்விகள் நீங்கள் கேட்கலாம்.